as we go along, this is becoming a must have skill, right? Must have skill. Students are expecting, and next as we go along, the you are the creators of the next the whole set of the future generation. Next 20 30 years are going to come out from your school, your classrooms, right? So definitely those people need digital skills, and you are the inspiration. So definitely if you look at it, so nine now the context ஏன் காமிச்சேன் அப்படின்னு சொன்னா குயிக்கா 1980 2000ல டெஃபினட்டா பார்த்துருப்பீங்க. நம்ம ட்ரெடிஷ்னல் வேல தான் பார்த்துருக்கோம். ஸோ ப்ராப்ளி 2000 அந்த ரேஞ்சில் வந்து யூட சீன் ப்ரொஜெக்டர்ஸ். அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு தின் டிரான்ஸ்பரண்ட் ஷீட்ஸ்ல வந்து எழுதிட்டு ஒரு ப்ரொஜெக்டர் மாதிரி வச்சுட்டு ஒரு பண்ணியிருப்போம். Slowly in the ஒரு 2010 2020ல வந்து definitely we have so many tools being used. It can be presentations, it can be videos, it can be downloaded audios. So many things you would have seen. But நீங்க வந்து எத்தனை பேர் வந்து content create பண்ணிருக்கீங்க இது வரைக்கும்? Have you ever created one audio? Have you captured that as an audio? Have you captured that as a video and used that in your classroom? We can always definitely talk about, sir, எனக்கு வந்து எங்க ஸ்கூல்ல இன்டர்நெட் கிடையாது, எனக்கு இந்த ஃபெசிலிட்டி கிடையாது. there is nothing like that. It's very very simple. நீங்க வந்து எந்த ஃபெசிலிட்டியுமே இல்லைன்னா கூட நீங்க வந்து உங்களோட ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணலாம், ஒரு ஆடியோ ரெக்கார்ட் பண்ணலாம் உங்க இதுல. அது வந்து ஒரு யூஎஸ்பி டிரைவ் பேசிக், அதுல வந்து காப்பி பண்ணிட்டு உங்களோட ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ல போட்டு காமிக்கலாம், உங்களோட கம்ப்யூட்டர்ல போட்டு குழந்தைங்களுக்கு காமிக்கலாம். அவ்வளவுதான். தட்ஸ் த வெரி வெரி பேசிக் திங். You are still showing a digital content to your you are creating a digital content and you are showing digital content to your students and children, and definitely they are. So definitely if you look at it, as we go along 2020 to 2040, this is slowly becoming a must, right? So teachers oda skill வந்து okay, I don't have that skill னு நீங்க இன்னைக்கு சொல்லிக்கலாம், இல்லாட்டி ஒரு 5 years முன்னாடி சொல்லியிருக்கலாம், பரவாயில்ல. as we go along, இன்னும் as we go along, எனக்கு இந்த ஸ்கில் கிடையாது, எனக்கு டிஜிட்டலா தெரியாது, I will continue to do only the traditional way of teaching அப்படின்னு சொன்னீங்கன்னா you are definitely going to be lacking, you are going to be left out. And இன்னும் assume or 2040, I do not know, but let's assume உங்க கிளாஸ் ரூம்ஸ்ல maybe we have a robo who can you can tell the robo saying that okay, now can you show something about African continent அப்படின்ற ஒரு சோஷியல் சயின்ஸ்ல வந்து நீங்க சொல்லலாம். அப்ப ரோபோ மைட் பி எக்ஸ்பிளைனிங் இன் 2040. ஸோ everything starts with a small step and you need to progress, you need to continuously learn these new skills of digital, whatever age you may be in. Definitely this is needed. ஒவ்வொரு ஸ்கூல்லையும் நான் வந்து எனக்கு இன்னும் தேவையில்லை அப்படின்ற அந்த ஒரு இது வேண்டாம். கண்டிப்பா I think definitely it is needed. as we go along, it is becoming very very important. As that's what I want to set as a context. ஓகே, இது எல்லாமே இருக்கும்போது எனக்கு என்ன சார், ஸோ இதெல்லாம் இருக்கு சார், இதெல்லாம் நான் கத்துக்கிறேன், நல்லா பண்றேன். எப்படி சார் எங்க ஸ்கூலுக்கும் என்னோட டிஸ்ட்ரிக்ட்கோ என்னோட ஸ்டேட்டுக்கோ என்னோட வில்லேஜுக்கோ எனக்கு எப்படி இது வேல்யூ கொடுக்க போகுது அப்படின்னு நம்ம கேட்கும்போது ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஒரு 5 ஸ்கூல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. கெஸ் யூ ஹேவ் 5 schools அண்ட் ஒரு சாம்பிளுக்காக எடுத்துருக்கேன் 5 schools அண்ட் 5 schools. ஒவ்வொரு ஸ்கூல்லையும் ஒரு 2 டீச்சர் மட்டும்தான் வந்து ஒரு டிஜிட்டல் கண்டென்ட் கிரியேட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. டிஜிட்டல் கண்டென்ட் கேன் பி டோன்ட் காம்ப்ளிகேட், சிம்பிள் திங். அவங்க பேசுற ஒரு கிளாஸ் ரூம்ல பேசுறத வந்து அப்படியே ரெக்கார்ட் பண்ணிக்கிறாங்க, அதை வந்து ஒரு காமன் இடத்துல போட்டு மற்ற டீச்சர்ஸ்க்கும் அவங்க ஷேர் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவ்வளோதான். வெரி வெரி சிம்பிள் திங். ஸோ ஒரு 2 டீச்சர் மட்டும் கிரியேட் பண்றாங்க. ஸோ இந்த 5 ஸ்கூல்ல ஒவ்வொரு ஸ்கூல்லையும் 2 டீச்சர்ஸ் மட்டும் கிரியேட் பண்ணும்போது யோசிச்சு பாருங்க, we already have 10 content, 10 videos or 10 audio as a digital medium, right? Assume another 2 teachers add, it becomes 20. And then ஒவ்வொரு ஸ்கூல்லையும் 6 டீச்சர் இருக்காங்க, ஒரே ஒரு வீடியோ ஒவ்வொருத்தரும் கிரியேட் பண்ணா கூட in a week or in a month, totally you have 30 videos. So the 30 audio or video, right? 30 audio or video, if you look at example, ஒரு இங்கிலீஷ்ல கிரியேட் பண்ணிருக்கீங்கன்னா நீங்க இன்னைக்கு பாத்துக்கலாம். இப்போ டேர்ம் 1 ஜூன்ல நீங்க ஸ்டார்ட் பண்ண போறீங்க, இந்த மாதிரி ஒரு 30 வீடியோ ஆல்ரெடி இட் இஸ் ரெடிலி அவைலபிள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ திங்க் ஆஃப் how much of preparation time you can reduce, right? உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு எல்லாமே ரெடி. அண்ட்
video or audio, already it is given as a material to each one of you. So it is going to be a huge difference uh, for you in terms of skill you would have developed. Unga school, it is a very big asset you are developing, right? In the 30 content, digital content, audio and video is available to every school, and together, right? Together, it makes a huge asset. Believe me, it is a huge asset. And just as a sample, நான் இங்க சொல்லியிருக்கேன். Believe இப்போ 4 டிஸ்ட்ரிக்டும் சேர்ந்து நம்ம இது பண்ணோம்னா it is going to be a massive asset we have created. ஓகே சார், நான் இவ்வளோ எஃபர்ட் போடுறேன், இன்னைக்கு எனக்கு வந்துட்டு இந்த எனக்கு இந்த டேர்ம் 1 இந்த சிலபஸ் பண்றதுக்கு, டேர்ம் 2 டேர்ம் 3 சிலபஸ் பண்றதுக்கு எனக்கு எவ்வளவு எஃபர்ட் ஆகுது, இது எதுக்கு, இஸ் இட் ரெலவென்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹவு கேன் ஐ ரீயூஸ், பாருங்களேன், ரீயூஸ் டிஜிட்டல் கண்டென்ட் அப்படிங்கிறது இட் இஸ் கோயிங் டு பி வேலிட் ஃபார் நெக்ஸ்ட் 6 இயர்ஸ் to 8 இயர்ஸ், ரைட்? ஜென்ரலி ஒரு சிலபஸ் நம்ம செட் பண்ணும்போது கவர்மெண்ட் இஸ் நாட் கோயிங் டு சேஞ்ச் ஆன் அன் அப்ராக்சிமேட்லி ஒரு 6 to 8 இயர்ஸ் ஆன் அன் ஆவரேஜ் அப்படி வச்சோம்னா கூட. ஸோ ஒன்ஸ் நீங்க கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா, திஸ் இஸ் கோயிங் டு பி அ ஹியூஜ் ஹெல்ப் ஃபார் த நெக்ஸ்ட் 5-6 இயர்ஸ். யுவர் எஃபிஷியன்சி இஸ் கோயிங் டு ட்ரெமெண்டஸ்லி இம்ப்ரூவ். So I think that is what I wanted to explain here. How does it add value? So, okay, I think so. I've talked quite a lot about this. So just take a break. Look at this number. Note on this number. And I would like to repeat, right? So any questions you have, it is not interactive. So note down this number, 9791 007 318. That's my number. You can WhatsApp to any questions to this number. So 11:15 we'll start taking any questions you have. So I'm repeating once again, 9791 007 007 318, right? So any questions you can definitely ask. I hope this would have given you a context in terms of why it is really important. So I spent some time. Hope it has. So I think let's move on to the next one. So why did I keep it as digital learning, right? Digital learning is digital learning instead of digital teaching, right? So today, if you look at it, end of the day, whatever effort we put in as teachers, that is only one final outcome is like, is it really interesting to the students, right? Whatever I do, whatever you do, is it really interesting? How am I understanding his viewpoint, and then I'm trying to relevant to today's context. So அந்த கான்டெக்ட் ரொம்ப முக்கியம். ஸோ நீங்க சொல்லி தரும்போது நம்ம ஓகே 20 இயர்ஸ் பேக் இப்படி சொல்லி கொடுத்தேன், அன்னைக்கு புரிஞ்சுது, இன்னைக்கும் அதே ஸ்டைல நம்ம போனோம், கண்டிப்பா the expectation is very different. So that we will understand. ஸோ இதுக்கு ஒரு கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இந்த டிஜிட்டல்ல நாங்க வந்து நம்ம இப்போ ஜனவரி அண்ட் பிப்ரவரியில ஒரு 5 ஸ்கூல் பைலட்ல நம்ம ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 350 ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த பைலட் பண்ணி ட்ரையல் அவுட் பண்ணோம். ஸோ அப்போ வந்து என்ன பண்ணோம்னா, வீடியோஸ் கிரியேட் பண்ணோம். வி கிரியேட்டட் not we, actually teachers created it. It is completely teachers idea. We enabled the teachers to create videos. So teachers came out with brilliant ideas. So what we did is like we took a survey. We showed 10 videos to the students and said, can you rate the top 3 whatever you like? One very interesting fact that came up was every student அந்த 10 வீடியோஸ்ல there is always some student like any one of the video. So நம்ம டிஜிட்டல் கண்டென்ட் கிரியேட் பண்ணிட்டு இந்த ஒரு வீடியோக்கு தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு பிடிக்குது, இந்த மாதிரி வீடியோக்கு பிடிக்கலன்னு சொல்லவே முடியாது. The more the variety we show, every kid has a different taste. அண்ட் நம்ம நினைக்கிறோம், நாங்க அதை கேப்சர் பண்ணும்போது வில் திஸ் பி இன்ட்ரெஸ்டிங் டு ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு நினைச்சோம். பட் ஈவன் 10% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் voted to one particular section of video. So why I am telling this to you is like, நீங்க நினைக்கலாம், ஸோ நம்ம பண்ணா நம்ம வந்து நம்ம ஒரு ஸ்கூல்ல, எங்க ஸ்கூல்ல நான் போறோம், நம்ம ஸ்கூல்ல வந்து ஒரு இப்போ நான் குருவி நத்தம்ல போய் ஸ்கூல்ல போய் எடுக்கிறாங்க, அந்த ஸ்கூல்ல நினைக்கலாம் நான் வந்து இங்க வந்து 150 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க 6 to 8 ஸ்டாண்டர்ட். ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் நான் சொல்லி கொடுக்குறேன், இந்த டெக்னிக் வந்து நம்ம வந்து
வேற ஒரு ஸ்கூல்ல யூஸ் ஆகுமா, ரியலி புரியுமா, ஒரு கீழ்ப்பறிக்கல் பெட்ல அந்த இருக்கிற குழந்தைங்களுக்கு புரியுமா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது டெஃபினட்டா நீங்க நீங்க பண்ற டெக்னிக் வந்து இதை ஷேர் பண்ணும்போது டெஃபினெட்லி தேர் இஸ் கோயிங் டு பி இன்ட்ரெஸ்டிங். ஸோ தேர் இஸ் நத்திங் கோயிங் டு பி இந்த ஸ்டைல் இது மாதிரி பண்ணா நல்லா இருக்கும் நல்லா இல்லைன்னு எதுவுமே கிடையாது. Students will definitely like. There is always, because students wants variety of things to look at, and each one will understand concept in a different way. Same concept 5 different times, everybody will understand. So that's what important thing I just wanted to share. So moving on, um, the traditional learning methods, I will not talk about it, so you definitely know. Digital classroom learning, right? Digital classroom learning, already many of you would have experienced, right? ஆர் இது வந்து ஒரு நீங்க காமனா காமிக்கிறீங்க ஒரு டிஜிட்டல் கண்டென்ட். நம்ம ஒரு வீடியோ எடுத்துட்டு போறோம், வீடியோ எடுத்துட்டு போயிட்டு ஒரு ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ல ப்ளே பண்றோம். ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ல ப்ளே பண்றோம். ப்ளே பண்ணா அங்க கிளாஸ் ரூம்ல இருக்கக்கூடிய 20 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா, 20 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா, அந்த 20 ஸ்டூடெண்ட்ஸுமே அந்த நீங்க ப்ளே பண்ற அந்த ஹாஃப் அன் அவர் வந்து content is going to be the same. He does not have a choice. அவனுக்கு பிடிக்குது பிடிக்கலன்னு தெரியல, அந்த half an hourல all the 20 students or 30 students have to look at the same common content. So that is the digital classroom learning, right? So that is what we are looking at. Yes, அது அந்த ஸ்டேஜை நம்ம இன்னும் ரீச் பண்ணல. பட் இன்னைக்கு வாட் already international schools or private schools, the full focus is moving towards personalized learning, right? நீங்களும் ஆல்ரெடி உங்களோட கம்ப்யூட்டர்ஸ் மூலமா உங்களோட ஐசிடி லேப் மூலமா அந்த மாதிரி ஒரு பர்சனலைஸ் லேர்னிங் கொடுப்பீங்க. பட் பியாண்ட் தட் இன்னைக்கு வந்துட்டு ஸ்பெசிஃபிக்கா, ஃபார் எக்ஸாம்பிள், டு கிவ் யூ ஒன் எக்ஸாம்பிள், நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் ஒரு வீடியோ காமிக்கிறீங்க. நெக்ஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் வந்துட்டு ஒரு டெஸ்ட் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது ரெண்டுமே நீங்க டிஜிட்டல்ல ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ல போட்டிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் ஒரு வீடியோ ப்ளே பண்றீங்க. நெக்ஸ்ட் 10 மினிட்ஸ் ஒரு டெஸ்ட் 10 ஆர் 20 கொஸ்டின்ஸ் இருக்கிற ஒரு டெஸ்ட் கொடுக்குறீங்க. இது வந்து டிஜிட்டல் கிளாஸ் ரூம்ல பண்ணும்போது எல்லாருமே அதே ஃபாலோ தான் பண்ண முடியும். ஆனா இதே பர்சனலைஸ் லேர்னிங்ல வரும்போது அசியூம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டேப் இருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் இன்னைக்கு ஒரு மொபைல் இருக்கு, இல்லாட்டி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நீங்க ஒரு கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி டெஸ்க்டாப் யூஸ் பண்ணி நீங்க வந்து சொல்லி கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து அவனுக்கு என்ன பிடிக்குதோ அதை வந்து நான் ரொம்ப பேசிக்கா சொன்னேன் உங்களுக்கு. அவனுக்கு என்ன பிடிக்குதோ ஃபர்ஸ்ட் எடுத்தோம் நம்ம டெஸ்ட் எடுப்பான் ஒரு பையன், அதுக்கப்புறம் தான் வீடியோ பார்க்க வருவான். இன்னொரு பையன் வந்து வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் டெஸ்ட் எடுக்க வருவான். ஸோ அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அந்த ஃப்ரீடம், அதாவது ஒரு நம்ம இப்போ ஒரு பஃபே நீங்க சாப்பிட போறீங்கன்னா ஒரு 10 டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ் இருக்குன்னா அந்த ஆர்டர் எந்த ஆர்டர்ல போகணும் அப்படிங்கிறது வந்து இண்டிவிஜுவலி a student will decide. That is more of a personalized learning, right? அதே மாதிரி இன்னொன்று, the beauty is, இங்க நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்தது வந்து ஜஸ்ட் ஒரு வீடியோ அண்ட் அந்த டெஸ்ட் மட்டும் தான் சொன்னேன். பட் எஸ், இதை நம்ம டீட்டெயிலாக பேசணும்னா எஸ், அந்த அந்த ஸ்பெசிஃபிக் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுக்கும்போது அவனுக்கு பிடிச்ச மாடல்ல நம்ம ஈஸியா போயிடலாம். ஸோ இன்னொன்று வந்து என்னன்னா இந்த பர்சனலைஸ் லேர்னிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா செல்ஃப் பேஸ்ட் லேர்னிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. என்னன்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் உங்க இதில் வந்து நீங்க பார்த்துருப்பீங்க, ஃபர்ஸ்ட் ஒரு 20% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ரியலி ஸ்மார்ட், ஒரு 50% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் மைட் பி ஆவரேஜ், 30% might be still struggling. So அவனுக்கு வந்துட்டு he might be ஒரு வீடியோல he might be spending 10 minutes, but actually the very smart guy will be spending only 5 minutes. So the self paced அப்படிங்கிறது it's a beautiful thing what a personalized learning is giving. So just to add one more context, இது ஒரு இதே மாதிரி நம்ம இப்போ வந்து நம்ம இந்த பைலட்ல நாங்கள் எக்ஸாம்பிள் வந்து ஒரு டேப் கொடுத்து இந்த டீச்சர்ஸ் கிரியேட் பண்ண வீடியோவே நாங்கள் அந்த 10 வீடியோ கொடுத்து நாங்கள் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒரு இண்டிவிஜுவல் டேப் மாதிரி கொடுத்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்ததுல வாட் வி ஹவ் அண்டர்ஸ்டுட் இஸ் லைக் டெஃபினெட்லி இந்த பர்சனலைஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ல அட்லீஸ்ட் ஒரு 55 to 60% ஆஃப் த கிட்ஸ் ஆர் ஷோயிங் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் in terms of their learning. So we have got evidence for that. I will not talk in more in detail, but definitely on the personalized learning la nama kudukumbodhu அவனோட learning, because of the specific preferences, because of the self pace, it is going to make a huge change. So for every teaching method there is a student who likes it.
ஸோ டெஃபினெட்லி இதுதான் நான் உங்களுக்கு சொன்னேன். அண்ட் இன்னொன்று வந்து நீங்கள் எப்போவுமே ரொம்ப முக்கியமாக நினைக்க வேண்டியது என்னன்னா, ஃபியூச்சர் ஜென்ரேஷன் நீட்ஸ் டிஜிட்டல் ஸ்கில்ஸ், ரைட்? நீங்கள் தான் எவ்ரிடே யூ ஆர் த இன்ஸ்பிரேஷன் டு யுவர் ஸ்கூல், யூ ஆர் த இன்ஸ்பிரேஷன் ஃபார் யுவர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ டெஃபினெட்லி நீங்க சின்ன சின்னதா பண்ற ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன்ல இன்னைக்கு ஐ நோ டீச்சர்ஸ் ஆர் டூயிங் அனிமேஷன், டீச்சர்ஸ் ஆர் டூயிங் வீடியோஸ், டீச்சர்ஸ் ஆர் டூயிங் பியூட்டிஃபுல் ப்ரெசன்டேஷன்ஸ் டு தேர் கிளாஸ் ரூம்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். யோசிச்சு பாருங்க, அவனை வந்து ஒரு 6th ஸ்டாண்டர்ட் பையன் வந்து பார்க்கும்போது ஒரு டீச்சர் பண்ணும்போது ஹீ கெட்ஸ் இன்ஸ்பயர்ட் தட் ஐ ஆல்சோ நீட் டு லேர்ன் தட் ஸ்கில். ஸோ யூ ஆர் கோயிங் டு பி த ஹியூஜ் இன்ஸ்பிரேஷன். ஸோ ஃபியூச்சர் ஜென்ரேஷன் டெஃபினெட்லி நீட்ஸ் திஸ் digital skill. So digital learning perspective, student perspectively பார்த்தீங்கன்னா இந்த கான்டெக்ட்டை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இட் வில் ஹெல்ப் யூ இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹவு டு ஐ கிரியேட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ். இது அவனுக்கு ரியலி பிடிக்குமா அப்படின்றத ஒவ்வொரு வாட்டியும் நம்ம கொஸ்டின் பண்ணிக்கணும். இல்லைன்னா நான் எனக்கு தெரிஞ்ச இந்த ஸ்டைலில் தான் நான் சொல்லிக் கொடுப்பேன் அப்படிங்கிறதே கிடையாது. ஜஸ்ட் கம் அண்ட் ட்ரை டிஃப்ரெண்ட் திங்ஸ் அப்படிங்கிறது வி வில் கோ ஹெட் அண்ட் ஷோ யூ சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆல்சோ. ஓகே சார், நீங்கள் நிறைய இந்த மாதிரிலாம் சொல்கிறீங்க, ரொம்ப காம்ப்ளெக்ஸாக நம்ம பேசுகிறோமா? அப்படிலாம் எதுவுமே கிடையாது. சிம்பிளாக நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருப்பீங்க, நீங்கள் ஆல்ரெடி பண்ணியிருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு பேசிக்கை வச்சு நான் இங்கே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இதெல்லாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, எல்லாத்தையும் சிலவங்க பண்ணாமல் இருந்திருக்கலாம். அதை பண்ணணுன்றதுக்காக தான் இந்த பேசிக் லெவலில் நான் சொல்கிறேன். ஸோ தட் ஆல் ஆஃப் யூ நீட் டு ட்ரை. இது வரைக்கும் நான் எதுவுமே பண்ணல சார் அப்படின்னீங்கன்னா, இன்னைக்கு கிளாஸ் ரூம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ப்ளீஸ் கோ அண்ட் ரெக்கார்ட் யுவர் ஆடியோ. ஒரு சின்ன ஒரு டீச்சிங் நீங்க ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. அதை வந்து நீங்க வந்து ஒரு 10 ஆடியோ உங்களோட ஃபர்ஸ்ட் சாப்டருக்காக நீங்க கிரியேட் பண்ணுங்களேன். கிரியேட் பண்ணிட்டு டே 1ல நீங்க அந்த ஆடியோவை மட்டும் ப்ளே பண்ணி காமிங்க உங்க ஸ்கூலுக்கு. ஐ திங்க் தட் இஸ் அ பிக் டிஃபரன்ஸ் யூ ஹவ் டன் ஃபார் யுவர் செல்ஃப் அண்ட் யுவர் ஸ்டூடெண்ட் இஃப் யூ ஹவ் நாட் டன் டில் நவ், ரைட்? ஸோ வெரி பேசிக் சார். என்ன சார் நாங்க சிம்பிளா எப்படின்னா, ரெக்கார்ட் ஆடியோனா உங்க மொபைல்ல இருக்கு ஆடியோ ரெக்கார்டர் அப்படின்னு வெரி பேசிக்கா. அந்த பேசிக்கா இருக்கிறத எடுத்து நீங்க ஆடியோ ரெக்கார்டிங் மோட்ல போட்டுட்டு நீங்க உங்களோட டீச்சிங்கா வெறும் வாய்ஸ் மட்டும் ரெக்கார்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ வெரி வெரி பேசிக். இன்னொன்று வந்து, இல்லை சார் நான் வந்து போர்டில் எழுதுற மாதிரி வந்து நான் பண்ண முடியும், அதை வந்து அப்படியே நீங்க ஒரு கேமரா வச்சு வீடியோவை ரெக்கார்ட் பண்ணுங்க. ஸோ தட் இஸ் அனதர் பேசிக் திங், ரைட்? இன்னொன்று வந்து நீங்க நினைக்கலாம், இன்னைக்கு வந்து நம்ம சொல்லி கொடுக்கும்போது இந்த இமேஜஸ் மூலமா பசங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம். ஸோ எஸ்பெஷலி இப்போ தமிழ்ல நீங்க சொல்லி கொடுக்குறீங்கன்னா, ஒரு ஒரு தமிழ் போயம் நான் உங்களுக்கு காமிக்க போறேன் எக்ஸாம்பிள். மேபி ஆடியோ இருக்காது, பட் டெஃபினெட்லி ஐ கேன் ஷோ யூ த வீடியோஸ் ஹவ் வி ஹவ் டன், ரைட்? ஒரு அதுல வந்து ஒரு போயம்ல வந்து சொல்லுவாரு, நான் வந்து 5 வயசா இருக்கும்போது இந்த மரத்தை பார்த்தேன், அந்த மரத்தை பார்க்கும்போது இது இப்படி இருந்துச்சு ஒரு ஆலமரம், நான் 50 வயசு ஆகும்போது அந்த மரத்தை பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். ஸோ இந்த விஷயத்த நாங்க வந்து ஒரு சின்ன இமேஜ்லேயே கொண்டாந்துருப்போம். அப்போ வந்து என்ன ஆகும்னா, நீங்க இந்த சொல்ற விஷயம் வந்து அந்த இமேஜ்ல நீங்க காமிக்கும் போது அந்த குழந்தைங்களுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போய் சேர்க்க போகுது. சிம்பிள் திங் தான். நீங்க ஒரு 2, 3 இமேஜை வந்து கூகுள்ல போயிட்டு சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணி உங்களுக்கு என்ன தேவையோ அதை எடுத்து அதை வச்சுட்டு அதை ஜஸ்ட் ஒரு யூஎஸ்பி டிரைவ்ல போட்டு உங்க ஸ்கூல்ல போயிட்டு ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ல ப்ளே பண்ணுங்க. உங்க இருக்கிற டெஸ்க்டாப்ல ப்ளே பண்ணி காமிங்க. ஐ திங்க் தட் மேக்ஸ் அ ஹியூஜ் டிஃபரன்ஸ். நெக்ஸ்ட் அதுக்கு மேல ஃபார் அதர் டீச்சர்ஸ் ஹூ ஆர் ரியலி குட் அட், நீங்க பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னா பேசிக்கா அதுல இருக்கிற டெக்ஸ்ட், ஷேப்ஸ், பிக்சர்ஸ் இதெல்லாம் போட்டுட்டு நீங்க வந்து அதுல இருந்து ப்ரெசென்ட் பண்ணலாம். தட் கிவ்ஸ் அ ஹியூஜ் ஒன். அதுல அனிமேஷன்ஸ் ஈஸியா நம்ம கொண்டு வரலாம். நான் இன்னைக்கு யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கிளிக் பண்ணும்போது சில விஷயங்கள் மட்டும் வரும், அடுத்ததுல சில விஷயங்கள் வரும், அந்த மாதிரி கொண்டு போகலாம். ஸோ தட் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் ஆகும். சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு டால் காமிக்கலாம், ஒரு 3 டால் காமிக்கலாம். அந்த மாதிரி நம்ம காமிக்கும் போது பவர் பாயிண்ட் அனிமேஷன் அப்படின்றதுல வந்து வெரி சிம்பிள் டு லேர்ன். யூ ஹாவ் இனஃப் ட்ரைனிங் மெட்டீரியல்ஸ். அந்த மாதிரி சிம்பிள் திங்ஸை லேர்ன் பண்ணிக்கோங்க. டோன்ட் வென் யூ ஸ்டார்ட், ஜென்ரலி நம்ம நினைப்போம் எடுத்தோன்னே வி ஸ்டார்ட் வித் அ வெரி காம்ப்ளிகேட்டட் திங். அது மாதிரி எதுவுமே கிடையாது. ஸ்டார்ட் வித் சிம்பிள் திங்ஸ். ஐ திங்க் தீஸ் ஆர் சம்திங் சிம்பிள். You would have majority would have already done this, but I think those who have not done, I would request please try something like this. Definitely you will find it very very interesting and you have learned a new skill and bring value. So video creationல இன்னைக்கு வந்து ரெண்டு டைப் ஆஃப் வீடியோ கிரியேஷன் மெத்தட் we will talk about. One, நீங்க கிளாஸ்ல இது நிறைய பேர் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதனால அது ஒன்றும் புதுசே கிடையாது. லைவா நீங்க ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் லெட் மீ டேக் an எக்ஸாம்பிள்.
சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட். ஓகே, சயின்ஸ்ல வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வருது அண்ட் நீங்க வந்து சொல்லி கொடுக்கணும். இதை வந்து நீங்க ப்ராக்டிக்கலா பண்ணி காமிச்சீங்கன்னா தான் அவங்களுக்கு வந்து குழந்தைங்களுக்கு புரியும். இல்லைன்னா வந்து நான் வந்து ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் வச்சிருக்கேன், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இந்த மாதிரி வச்சிருக்கேன், அதை வந்து ஒரு டெஸ்ட் டியூப்ல எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி எடுத்து ஊத்துங்க அப்படின்னு நம்ம சொல்லும் போது டெஃபினெட்லி அவனுக்கு வந்து அதை விஷுவலா அவனுக்கு எவ்வளவு புரியும் அப்படின்னு தெரியாது. இது நீங்க நீங்க வந்து டெஃபினட்டா நீங்க வந்து சயின்ஸ் டீச்சரா இருப்பீங்க, நீங்க பண்ணிருப்பீங்க. அதை ஒரே ஒரு வாட்டி கேமரா வச்சு அப்படியே ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு 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 பேசிக்கான மெத்தட். ஓகே, இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொன்னேன். ஒரு இது சோஷியல் சயின்ஸ் போங்களேன். சோஷியல் சயின்ஸ்ல போறீங்க, இல்லாட்டி தமிழ்ல போறீங்க. அதுல வந்து ஒரு அஹ், ஆம், அதுல வந்து ஒரு நாடகம் நடக்குது, ரைட்? ஒரு வேலு நாச்சியார், வேலு நாச்சியார் பத்தி ஒரு நாடகம் நடக்குது. அந்த வேலு நாச்சியார் நாடகத்துக்குள்ள அவ்வளவு கேரக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ இது எப்படி இன்ட்ரெஸ்டிங்கா நம்ம சொல்லி கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னா, இதெல்லாம் நான் ஒன்றும் புதுசா நான் ஒன்றும் சொல்ல, உங்க டீச்சர்ஸ் நீங்க பண்ணதுதான். ஸோ இந்த இது வந்து கீழ்பரிக்கல் பட்டில் பண்ணாங்க. இந்த இந்த பர்டிகுலர் ஆக்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு பண்ணாங்க. ஸோ வேலு நாச்சியார், வேலு நாச்சியார் பத்தி ஒவ்வொருத்தரும் ஒரு ரோல் எடுத்துட்டு அவங்க வந்து ஒரு டயலாக் பேசுவாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, தே பார்ட்டிசிபேட் இன் திஸ் ஹோல் திங். அண்ட் இதை வந்து நீங்க வந்து ஒன்ஸ் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா, அந்த பர்டிகுலர் டிராமா டைப் ஆஃப் வீடியோ இஸ் கோயிங் டு பி ஆஃப் யூஸ் நாட் ஓன்லி டு யுவர் ஸ்கூல், the whole of the district and the state. It is going to be of immense help. And குழந்தைங்க, believe me, when they are going to do, they are going to come so much of preparation. அதனால அவங்களுக்கு it has become, say, act பண்ணும்போது it is kind of art and the learning, right? So they have learned that time really well. They have come so prepared. So this is one basic thing. நீங்க ஸ்கூல்ல பண்ற நிறைய விஷயங்களை ரெக்கார்ட் பண்ணலாம், பட் அவ்வளோ ஈஸி கிடையாது. நான் சொல்ற அளவுக்கு நீங்க அதை ஈஸியா பண்ணிட முடியாது. ஸோ அதுதான் நான் வந்து இப்போ உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்ல போறேன். ஸோ இன்னொன்று வந்து வீடியோ கிரியேஷன் மெத்தட் நம்பர் 2 இருக்கு. அது வந்து ஐ வில் டேக் யூ த்ரூ தட் பிட் லேட்டர். ஸோ திஸ் இஸ் கிரியேஷன் நம்பர் 1, ரைட்? ஸோ ஓகே, ஸோ இதுல பாத்தீங்கன்னா 3 ஸ்டெப் நம்ம சொல்றோம். ஸோ ஸ்டெப் நம்பர் 1. ஸ்டெப் நம்பர் 1 பாத்தீங்கன்னா மெத்தட் ஆஃப் டீச்சிங் அண்ட் ரைட் டவுன் ஸ்பெசிபிக். சரி, ஓகே, என்ன ஐடியா, எப்படி நம்ம சொல்லி கொடுக்கலாம்? இதுல லிமிட்டே கிடையாது. ஆக்சுவலா ஒவ்வொரு டீச்சருக்கும் கிரியேட்டிவிட்டி இருக்கு. நீங்க இது வரைக்கும் சார் எனக்கு தெரியாது, எனக்கு என்னையால சொல்லிக் கொடுக்கவே முடியாது அப்படின்றது நிறைய பேர். பிலீவ் மீ, ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா, நாங்க நிறைய இங்க தமிழ்நாட்டிலையும் டீச்சர்ஸோட ஒர்க் பண்ணும்போது ஒரு டீச்சர் சொன்னாங்க, மேக்ஸ் டீச்சர், அறிவியல் டீச்சர் சொன்னாங்க, எங்களுக்கு வந்து எனக்கு வந்து சார் எனக்குலாம் இதெல்லாம் எதுவுமே தெரியாது சார், நான் டிஜிட்டல் இது வரைக்கும் ட்ரை பண்ணதே கிடையாது சார் அப்படின்லாம் சொன்னாங்க. நீங்க ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொன்னோம். ஒரு பியூட்டிஃபுல்லா ஒரு கண்டென்ட் கொண்டு வந்தாங்க. எப்படின்னா 2x பிளஸ் 2x ஈக்குவல் டு 4x அப்படிங்கிறத வந்து சொல்லிக் கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு. ஸோ இது எப்படி அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, 2 புக் வச்சிருக்காங்க. ஒரு பையனை நிக்க வச்சுக்கிட்டாங்க, 2 புக் வச்சிருப்பான் அந்த பையன் கையில. ஸோ அந்த பையன் சொல்லுவான் இதுதான் 2x அப்படின்னு சொல்லுவான். இன்னொரு பையன் வந்து பக்கத்துல நிப்பான், அந்த பையன் சொல்லுவான் இதுதான் 2x அப்படின்னு சொல்லுவான். இந்த ரெண்டுத்தையுமே எடுத்து சேர்த்து வைக்கிறான். ஒரு அந்த பசங்க வைக்கிறாங்கன்னு சொல்றாங்க இதுதான் 4x அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ 2x பிளஸ் 2x ஈக்குவல் டு 4x அப்படிங்கிறது வந்து ஒரு ஈக்குவேஷனாவே இருக்கு. அதை ப்ராக்டிக்கலா இவ்வளவுதான் ஒரு ப்ராக்டிக்கலா நம்ம எடுத்து இந்த மாதிரி காமிக்கலாம் அப்படிங்கறது அந்த டீச்சர் ட்ரை பண்ணாங்க. ஸோ அது மாதிரி நீங்க ஒவ்வொருத்தருக்கும் அவ்வளோ கிரியேட்டிவிட்டி இருக்கு. பிலீவ் மீ, நம்ம நான் அந்த புதுச்சேரியில ஒரு ஒரு ஆல்மோஸ்ட் லைக் நாங்க வந்து ஒரு 23 வீடியோஸ் கிரியேட் பண்ணோம். டீச்சர்ஸ் பண்ண கிரியேட்டிவிட்டி இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் த ப்ரெஷர். பிலீவ் மீ, டேர்ம் 3 சிலபஸ்ல இருந்த ப்ரெஷருக்கு அப்புறமா தேவ் கிரியேட்டட். அதுல வந்து ஒரு 10 டிஃப்ரெண்ட் மாடல்ஸ், ரைட்? ஐ எம் கோயிங் டு ஷோ யூ சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆல்சோ. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் நீங்க ஐடியா எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத மைண்ட்ல இருக்கிறத வந்து யூ ஹாவ் டு கம் வித் ஓகே இந்த மாதிரி தான் ஐடியா பண்ண போறேன். அதுக்கப்புறம் அதை வந்து ஸ்பெசிஃபிக்கா எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஐடியா அண்ட் ஸ்கிரிப்டிங், ரைட்? அண்ட் நம்பர் 2 அபவுட் ப்ரிப்பரேஷன். இது எப்படி பண்ணலாம், யாரெல்லாம் வேணும், அண்ட் வாட் இஸ் த என்விரான்மெண்ட் ஐ நீட் டு கிரியேட். தட் இஸ் அபவுட் த ப்ரிப்பரேஷன் நம்பர் 2. அண்ட் நம்பர் 3 அபவுட் வீடியோ ரெக்கார்டிங். எப்படி நம்ம இதை ரெக்கார்ட் பண்ண போறோம் அண்ட் எப்படி ரிவ்யூ பண்ண போறோம். ஸோ இதுதான் இந்த 3 ஸ்டெப். ஐ எம் கோயிங் டு டேக் யூ த்ரூ இண்டிவிஜுவல் ஸ்டெப்ஸ். Okay, so step number 1, ஐடியா அண்ட் ஸ்கிரிப்ட்னு சொன்னா இதுல 2 எக்ஸாம்பிள் நான் எடுத்திருக்கேன். ஸோ 1 அபவுட் தொலைவு மற்றும் இடப்பெயர்ச்சி, ரைட்? சயின்ஸ்ல வர்ற 7th ஸ்டாண்டர்ட்ல இருக்கிற
தொலைவு மற்றும் இடப்பெயர்ச்சி, டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட், ரைட்? இந்த இதுதான் வந்து அவங்க சொல்லி கொடுக்கணும். ஸோ இதை எப்படி சொல்லி கொடுக்கலாம், ரைட்? ப்ராக்டிக்கலா ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க, விதவுட் ஹேவிங் அன் ஆன்சர். இது எப்படி சொல்லி கொடுக்கலாம் அப்படின்றத வந்து யோசிச்சு பாருங்களேன். இதை நீங்க எப்படி சொல்லி கொடுப்பீங்க? ஜஸ்ட் டேக் எ மினிட் டு திங்க் அபவுட் இட். இன்னொன்று ஒரு எக்ஸாம்பிள், ஸோ 2 எக்ஸாம்பிள் நான் இங்கே பேரலா காமிக்கிறேன். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, உரைநடை உலகம் தமிழ்ல விலங்குகள் உலகம் சொல்லிட்டு இது வந்து ஒரு டயலாக் பேசுற மாதிரி 2 பேர் பேசுற மாதிரி ஒரு உரைநடை இருக்கு. ஸோ இது எப்படி பேசலாம்? சிம்பிள். இது ரெண்டுமே, ஸோ இது ரெண்டுத்துக்குமே ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க நினைக்கலாம், இதை வந்து இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட், ரைட்? தொலைவு மற்றும் இடப்பெயர்ச்சி. ஸோ ஹவு டு ஐ மேக் இட் இன்ட்ரெஸ்டிங் ஃபார் கிட்ஸ் அண்ட் டீச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மினியேச்சர் கார் மாதிரி ஒரு சின்ன கார், அண்ட் தென் ஒரு சார்ட் பேப்பர்ல நம்ம இந்த டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை வரைஞ்சி வச்சுக்கலாம். இதை வந்து காரை வந்து ஸ்லோவா இங்கேருந்து இப்படி மூவ் பண்ணி இதை வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணலாம். ஸோ சிம்பிள் திங், மினியேச்சர் கார் அண்ட் சார்ட் பேப்பர், இதை வச்சு நீங்க சிம்பிளா கிரியேட் பண்ண முடியும். நம்ம வீடியோவே கிரியேட் பண்ண முடியும் டெஃபினட்டா இதை வச்சு. ஸோ தட் இஸ் த ஐடியா. அதாவது இதுக்கு வந்து ஸ்கிரிப்ட்னா நீங்க வந்து சார்ட்ல என்னெல்லாம் வரைய போறீங்க, என்ன லெவல் ஆஃப் டீடைல் போக போறோம் அப்படிங்கிறத நீங்க பேப்பர்ல எழுதிக்கணும். இதுதான் ஐடியா அப்படிங்கிறத நீங்க கிளியரா எழுதிக்கணும். ஸோ தட் இஸ் த ஐடியா அண்ட் ஸ்கிரிப்ட். கம் டு உரைநடை உலகம். உரைநடை உலகம்ல 2 ஸ்டூடெண்ட்ஸை பேச சொன்னோம்னாலே, ஐ திங்க் அதை நீங்க ரெக்கார்ட் பண்ணீங்கனாலே ஐ திங்க் தட் வில் பி an இன்ட்ரெஸ்டிங் கான்வர்சேஷன். 2 குழந்தைங்க நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா தெளிவா பேச முடிஞ்சால் அதை உங்களால வீடியோ கேப்சர் பண்ணலாம். ஸோ இவ்வளவுதான் ஐடியா. ஸோ ஐடியா இஸ் நாட் சம்திங் அவுட் ஆஃப் த வேர்ல்ட். உங்களுக்கு எல்லாமே தெரியும், இது எதுவுமே புதுசு கிடையாது. ஜஸ்ட் யூ நீட் டு ட்ரை இட் அவுட், ரைட்? டூ ஸ்டூடெண்ட் டயலாக். ஸோ ஐடியா அண்ட் ஸ்கிரிப்ட் இஸ் ரெடி. அண்ட் ப்ரிப்ரேஷன், ரைட்? ப்ரிப்ரேஷன் என்ன பண்ணணும்? ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் நான் கொடுத்தேன். அந்த எக்ஸாம்பிள்ல நீங்க டிராயிங் த சார்ட்ல வந்து அந்த டிராயிங்கை போடணும். ஒரு மினியேச்சர் கார் மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் ஒரு கார். அண்ட் இதை வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண போறீங்க வாய்ஸ்ல அப்படிங்கறது ஸ்கிரிப்டா எழுதணும். இப்போ வந்து இது நீங்களே எக்ஸ்பிளைன் பண்ண போறீங்கன்னா என்ன சென்டென்ஸ் பேச போறோம் அப்படின்றது எழுதணும். இல்ல நீங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸை வச்சு பேச போறீங்க அப்படின்னு சொன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யார் என்ன பேச போறா அப்படிங்கிறது, ஸ்டூடெண்ட் சரவணன் வந்து இது பேசுவாரு, இது ஸ்டூடெண்ட் தேன்மொழி வந்து இது பேசுவாங்க அப்படிங்கிறது வந்து நீங்க தெளிவா எழுதி வச்சுக்கணும். தட் இஸ் த எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் த ஸ்கிரிப்ட். தட் இஸ் த ப்ரிப்பரேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ. இதே வந்து டயலாக் பாத்தீங்கன்னா 2 ஸ்டூடெண்ட் வந்து டயலாக் பேசுவாங்க. ஸோ அதுல வந்து டயலாக் நமக்கு இருக்கு. ஆனால் ரொம்ப முக்கியமா எப்படி இதை ரிகர்ஸ் பண்ணணும், அந்த பசங்க 2 பேருமே அதை ரிகர்ஸ் பண்ணணும். அதுதான் ப்ரிப்பரேஷன் அங்கே தேவை. அதை வந்து ஒரு பிரேக் இல்லாம அழகா தடை இல்லாம பேசுற மாதிரி இருக்கணும். ஸோ அதுதான் ஃப்ரம் ப்ரிப்பரேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ இதை வந்து இங்க நான் எக்ஸாம்பிள் காமிச்சிருக்கேன். இங்க ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள். ஸோ அதே ஸ்பெசிபிக் எக்ஸாம்பிள் இல்லாம நான் சொன்ன மினியேச்சர் கார் வச்சு ஒரு சார்ட்ல எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இங்க பார்க்க முடியுது இல்லையா? ஆக்சுவலா இது வந்து ஒரு சிமிலர் எக்ஸாம்பிள். நம்ம சார்ட்ல உங்களுக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துக்கிட்டோம். இந்த மாதிரி வந்து 2 மினியேச்சர் காரை வச்சுட்டோம். ஸோ அந்த கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். இதை வந்து நம்ம வீடியோ ரெக்கார்டிங் பண்ண போறோம். ஸோ இங்க நான் பிக்சர்ல உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஆக்சுவலா வந்து வீடியோ ரெக்கார்டிங் போட்டு நம்ம காமிக்கலாம். உங்களுக்கு நான் ஐ வில் ஷோ யூ த வீடியோ ரெக்கார்டிங். ரைட் சைட்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா நான் சொன்ன டயலாக். ஹலோ சார், சார் டெக்ஸ்ட் பண்ணுங்க சார். சாரி, வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணுங்க சார். சாரி. ஸோ செகண்ட் ரைட் சைடில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நான் சொன்ன டயலாக். ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் இங்கே வந்து டயலாக் பேசுகிறாங்க. அதை வந்து வீடியோ கேப்சர் பண்ணியிருக்கோம், ரைட்? ஸோ ரெண்டு ஸ்கூலு. ஐ திங்க் லெஃப்ட் சைடில் நம்ம பண்ணியிருக்கிறது அரும்பார்த்தபுரம் நினைக்கிறேன். ரைட் சைடில் கீழ்பரிக்கல்பட்டில் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து கிளாசிக்கல் எக்ஸாம்பிள்ஸ். ஐ எம் கோயிங் டு ஷோ யூ வீடியோ. இதில் வந்து உங்களுக்கு ஆடியோ வராது. ஸோ டோன்ட் வரி அபவுட் இட். அண்ட் ஜஸ்ட் ஐ வில் ஷோ யூ சம் சாம்பிள் எப்படி கிரியேட் பண்ணலாம். ஸோ ஐ எம் கோயிங் டு ஷோ யூ சம் மோர் எக்ஸாம்பிள்ஸ். எப்படி நீங்கள் ஈஸியாக இந்த மாதிரி ஒரு மினியேச்சர் வச்சு எப்படி டீச்சர்ஸ் வந்து கிரியேட்டிவாக வந்திருக்காங்க அப்படின்றத நம்ம காமிக்கலாம்.
ஸோ இந்த எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ மினியேச்சர் வச்சுட்டு ஜஸ்ட் அந்த ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அதை நம்ம வந்து அப்படியே வீடியோ கேப்சர் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஆடியோ மட்டும் வந்திருக்காது, பட் தெர் இஸ் அன் ஆடியோ ஆல்சோ அலாங் வித் திஸ். ஸோ நீங்கள் வீடியோ மட்டும் தான் நீங்கள் பார்த்தீங்க. ரைட். இன்னொன்று வந்து சயின்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட். ஐம் கோயிங் டு ஷோ யூ சயின்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட். ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு 2 எக்ஸாம்பிள் காமிச்சேன். ஸோ அவ்வளோதான். ஸோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் எப்படி நம்ம ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஒரு மினியேச்சர் வச்சு பண்ணோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நீங்கள் ஸ்கூலில் பண்ணிட்டு இருக்கதான், எதுவுமே புதுசே கிடையாது. ஸோ ஒன்லி திங் அதை ஜஸ்ட் ஒரு ப்ராப்பர் கான்டெக்ட்ல போட்டுட்டு நம்ம ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ப்ரிப்ரேஷன் நீங்கள் ஐடியா பண்ணி ஸ்கிரிப்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ப்ரிப்ரேஷன் பண்ணிட்டு ஒன்லி திங் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணும்போது ரொம்ப முக்கியமான விஷயங்கள், பேசிக் சிம்பிள் திங் நீங்கள் பண்ண வேண்டியது, கேமராவை நீங்கள் வைக்கும் போது ரொம்ப ஜென்ரலாக டீச்சர்ஸ் வந்து கேமராவை மூவ் பண்ணாமல் ஸ்டெடியாக பிடிச்சிட்டு கொஞ்சம் நாய்ஸ் இல்லாமல் இதை வந்து நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா அவ்வளோதான். இட் இஸ் கோயிங் டு பி வெரி வெரி தட் சிம்பிள். தட் நீங்கள் ரெக்கார்ட் ஒரு 2 வாட்டி ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கே வந்துடும். நாய்ஸ் கொஞ்சம் இல்லாமல் ஒரு ரூமில் இருந்துட்டு நீங்கள் பண்ணணும். ஜென்ரலாக வந்து கேமராவை நீங்கள் மூவ் பண்ணக்கூடாது. ஜென்ரலாக என்ன பண்ணிடுவாங்கன்னா கேமராவை வந்து நம்ம கேமராவை மூவ் பண்ணுவோம். அப்படி பண்ணாம கேமராவை ஸ்டாண்ட் ஸ்டில்லா வச்சுக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு, இல்லாட்டி கேமரா மூவ் பண்ணீங்கன்னா ரொம்ப ஸ்லோவா மூவ் பண்ணிட்டு நீங்க ஒரு வீடியோ எடுத்து பாருங்க. ஐ திங்க் இட் வில் பி பர்ஃபெக்ட். அண்ட் அதுதான் தட் இஸ் வாட் வி ஹவ் டன் ஹியர் இன் கப்புள் ஆஃப் கேசஸ். ஸோ ஐ திங்க் that's the video creation method number 1, right? I want to show you one more example. ஓகே ஓகே. இன்னொன்று பாருங்க. இது வந்து இன்னொரு மெத்தட். ஜஸ்ட் அஸ் அ ஒரு தமிழ் பாடலை டான்ஸ் மூலமா சொல்லி கொடுத்துருக்காங்க, வயலும் வாழ்வும். ஸோ தீஸ் ஆர் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ். நத்திங் இஸ் காம்ப்ளிகேட்டட். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி ஈஸி. ஸோ திஸ் இஸ் வீடியோ கிரியேஷன் மெத்தட் நம்பர் 1. ஐ எம் ஜஸ்ட் கெட்டிங் பேக் டு த சேம் ப்ரெசன்டேஷன். ஸோ ஐடியா அண்ட் ஸ்கிரிப்ட், ப்ரிப்பரேஷன் அண்ட் வீடியோ ரெக்கார்டிங், ரைட்? ரொம்ப காம்ப்ளிகேட்டே கிடையாது. நீங்கள் ஸ்கூலில் பண்ணுற விஷயங்களை ஜஸ்ட் ரெக்கார்ட் பண்ண போகிறீங்க. இந்த மாதிரி ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணி ரெக்கார்ட் பண்ண போகிறீங்க. அண்ட் தென் இட் இஸ் கோயிங் டு பி pretty much easy. Yeah. Okay, let me move on to the next one. ஸோ இந்த சாம்பிள்ஸ் ஐ திங்க் உங்கள்கிட்ட காமிச்சிட்டேன். ஈவன் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா இது வந்து பாடல். ஸோ தமிழில் இருக்கிற பாடல் வந்து 3 பசங்க சேர்ந்து பாடுறாங்க. ஸோ இந்த ஒவ்வொரு வீடியோஸ்லையுமே நான் சொன்ன இந்த மாதிரி ஒரு 10 வீடியோஸ் நம்ம காமிச்சும் போது ஒவ்வொரு பசங்களுக்கும் சிலவங்களுக்கு இந்த பாடல் முறையில் சொல்லி கொடுத்தது புரிஞ்சுது, சிலவங்களுக்கு எக்ஸ்பிரிமெண்ட் மூலமாக சொல்லி கொடுத்தது, சிலவங்களுக்கு நடன முறை, சிலவங்களுக்கு வந்து மினியேச்சர் முறை, அந்த மாதிரி ஒவ்வொரு மெத்தட்லையுமே ஸ்டூடெண்ட்ஸ் ஃபவுண்ட் இட் ரியலி இன்ட்ரெஸ்டிங். அண்ட் அவங்களோட லேர்னிங் டெஃபினெட்லி இம்ப்ரூவ் ஆகுது அப்படிங்கிறத நம்மளால எவிடன்ஸ் பண்ண முடியும். ஸோ that's the thing. So let me move on to the next one in terms of the video creation method number 2, right? So இது வந்து நாங்க மெயினா கல்வி 40 டீம் வந்து ஒரு ஒன் ஆஃப் த ஃபோக்கஸா இந்த பர்டிகுலர் மெத்தடை நாங்கள் யூஸ் பண்றோம். லைவா இந்த மாதிரி வீடியோஸ் எடுக்கிறது நீங்க ஸ்கூல்ல ஈஸியா பண்ணலாம். ஒரு சைசபிள் வால்யூம் இன்ட்ரெஸ்டிங்கா எப்படி எடுக்கலாம் அப்படின்னு சொன்னா இந்த ஆடியோ அண்ட் இமேஜஸ் பேஸ் பண்ணி நாங்கள் வந்து செகண்ட் மெத்தடை ட்ரை பண்றோம். I think this is also very very effective method, we believe. And definitely we have again surveyed with a lot of children. They definitely like in terms of learning. So right, நீங்க கிளாஸ் ரூம்ல நீங்க எடுக்கும்போது நீங்க கவனிச்சிருக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன்.
வரலாற்றின் முக்கிய நகரங்கள் மதுரை. ஸோ நீங்க வந்து இப்போ கிளாஸ்ல வந்து எடுக்க போறீங்க, வரலாறு பத்தி எடுக்க போறீங்க, இதை பத்தி சொல்ல போறீங்க, மதுரையை பத்தி சொல்ல போறீங்க. ஸோ அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? மதுரையில முக்கியமான நகரம், அதுல வந்து முக்கியமானது என்ன, கோயில்கள் இருக்க போகுது, ரொம்ப பழமை வாய்ந்தது, இதெல்லாம் நீங்க சொல்லுவீங்க. ஆனா இத வந்து ஒரு பையனுக்கு வந்துட்டு அதாவது நீங்க எக்ஸ்பிளைன் பண்றதும் இருக்கணும். டெஃபினெட்லி எஸ், தட் ஆடியோ இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது கூட அலாங் வித் தட் அதை விஷுவலாவே அவனுக்கு கொடுக்குறோம். அந்த ஸ்டோரி டெல்லிங்ல அந்த இமேஜும் ஸ்டோரி சொல்லுது. நீங்க வந்து ஒரு கோயில்கள் நிறைந்த ஊர் மதுரை அப்படின்னு நீங்க சொல்லும் போது, அது விஷுவலாவும் அவனுக்கு காமிக்கும் போது, அந்த ரெண்டு விஷயமே நம்ம காமிக்கும் போது அவனோட லேர்னிங் அவனுக்கு ரொம்ப உடனே ஈஸியா அவனால ஞாபகம் வச்சுக்க முடியுது. இதை வந்து லேட்டர் நம்ம ஒரு டெஸ்ட்ல அவனுக்கு கேட்கும் போதோ, இல்லாட்டி ஒரு 1 மந்த் 2 மந்த்ஸ் கழிச்சு கேட்டா கூட, 1 மந்த் 2 மந்த்ஸ் கழிச்சு கேட்டா கூட அவனுக்கு கண்டிப்பா அவனால ஞாபகம் வச்சுக்க முடியும். ஸோ அந்த இதுதான் நம்ம வந்து இந்த ஆடியோ இமேஜ் பேஸ்டு ஒரு மெத்தட் நம்ம யூஸ் பண்றோம். ஸோ அது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம எப்படி பண்றோம் அப்படிங்கிறதையும் சொல்றேன். நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். இட் இஸ் நத்திங் காம்ப்ளிகேட்டட். பட் அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி நம்ம அப்ரோச் பண்றோம், ஸோ தட் ஃபைனலா நம்ம வந்து ஒரு குவாலிட்டி அரைவ் பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் இங்க சொல்ல போறேன். ஐம் ஆல்சோ கோயிங் டு ஷோ யூ சம் வீடியோ ஆல்சோ, ரைட்? ஸோ டாபிக் நம்பர் 1, செலக்ட் அ டாபிக், ரைட்? செலக்ட் அ டாபிக் ஆஃப் யுவர் சாய்ஸ், அதுதான் நம்பர் 1. ஓகே, நான் வந்து இங்கிலீஷ் ஒரு ஒரு டாபிக் எடுத்துக்க போறேன். கிராண்ட்மா, யூனோ, கம்ப்யூட்டர் ஸ்வாலோட் கிராண்ட்மா அப்படின்ற ஒரு சாப்டர், ஒரு ஒரு செக்ஷன் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதை வந்து நீங்க சொல்லித்தர போறீங்க அப்படின்னு சொன்னா, ஓகே, டேக் தட் சாப்டர். இட் இஸ் கோயிங் டு பி வெரி டிஃபிகல்ட். நம்ம வந்து ஒரு பிக்சர் எதுவுமே காமிக்காம we are going to talk about it அப்படின்னா அவனுக்கு எவ்வளவு தூரம் புரியும்? இட் இஸ் a வெரி இமேஜினேட்டிவ் ஸ்டோரி. ஸோ எப்படி நம்ம இதை சொல்லி தர போறோம் அப்படின்னா, செலக்ட் த டாபிக். ஸோ நான் இங்கிலீஷ் அதை எடுத்துக்கிறேன். டிசைட் அ டீச்சிங் ஸ்டைல் அப்படிங்கிறது வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா, மெயினா இங்க வந்து நம்ம இமேஜ் தான் காமிக்க போறோம். ஸோ இமேஜ்ல வந்துட்டு ரிலவெண்டான இமேஜஸ். ஸோ இங்க வந்து நம்ம கிளியரா வெறும் இமேஜஸ் வச்சு தான் காமிக்க போறோம், ரைட்? ஸோ அதுல வந்து தட்ஸ் த ஸ்டைல் ஆடியோ இமேஜ் வி ஆர் கோயிங் டு டூ. ஏன்னா நம்ம ரொம்ப விஷுவல் ரொம்ப கொடுக்க வேணாம். பையனும் ஸ்டூடெண்ட்ஸோட ஐ ஸ்ட்ரெயினிங்கும் ரொம்ப இருக்கக்கூடாது அப்படின்றனால இமேஜ் ஒரு 5 செகண்ட் 10 செகண்ட்ஸ் காமிக்கும் போது the eye strain is going to be less, right? So that is one thing we also looked at. Instead of showing a video, images are still more much more easy with less strain அப்படின்னு நினைச்சோம். ரெக்கார்ட் த வீடியோ. ஸோ ரெக்கார்ட் த வீடியோ இஸ் த தேர்ட் ஸ்டெப். ஸோ தட்ஸ் த மெயின் ஸ்டெப், ரைட்? நீங்க எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா அதை நீங்க சொல்லிக் கொடுக்க போறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நம்ம வந்து கம்ப்யூட்டர் ஸ்வாலோட் கிராண்ட்மா அப்படிங்கிறது வந்து புக்ல இருக்கும். நான் வந்து ஒரு இங்கிலீஷ் டீச்சர், ஆங்கிலம் ஆசிரியர் வந்து நான் சொல்லித்தர போறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, வெறும் அதை நம்ம வந்து படிக்கக்கூடாது. இல்லாட்டி நம்ம எப்படி சொல்லிக் கொடுக்கணும் அந்த குழந்தைங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம சொல்லிக் கொடுக்கணும். கொஞ்சம் தமிழையும் மிக்ஸ் பண்ணி நம்ம சொல்லிக் கொடுக்கலாம், இல்லை இங்கிலீஷ்ல சொல்லிக் கொடுக்கணும். வேற ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி அவனுக்கு அந்த வேர்ட்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த போயமை சொல்லிக் கொடுக்கலாம். ஸோ வாட் எவர் மேபி த மெத்தட், நீங்க வந்து இன்ட்ரெஸ்டிங்கா அந்த ஆடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணணும். ஸோ ரெக்கார்ட் பண்ணதுக்கு அப்புறமா திஸ் இஸ் கோயிங் டு கம் அவுட் அஸ் அன் ஒரு MP3 அவுட்புட், ரைட்? MP3 அவுட்புட் தான் வந்து ஒரு ஆடியோ அவுட்புட்டாக வரும். ஸோ அதுதான் வந்து நீங்க அவுட்கம்மா எடுக்க போறீங்க. உங்க வாய்ஸ் நான் முன்னாடியே சொன்னேன், ரெக்கார்ட் அண்ட் ஆடியோ. உங்களோட ஆடியோ ரெக்கார்டிங் மெத்தட்ல நீங்க ரெக்கார்ட் பண்ணீங்கன்னா அவுட்கம் வில் பி predominantly MP3 or WAV wave file or something like that. அதை ஜஸ்ட் ரெக்கார்ட் பண்ணிட்டு அதை எடுத்துட்டு உங்க சிஸ்டம்ல சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லாட்டி சிஸ்டம்ல எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க உங்களோட ஆடியோவை. ஸோ இப்போ என்ன பண்றீங்கன்னா, ரொம்ப முக்கியமா இந்த ஒவ்வொரு ஒவ்வொரு ஒரு ஒரு 5 செகண்ட்ஸ் வச்சுக்கோங்களேன். நீங்க ஒரு ஒரு சொல்லிங்க, கம்ப்யூட்டர் ஸ்வாலோ கிராண்ட்மால ஸ்டார்ட் பண்ணி இந்த ஸ்டோரியை. ஸோ எடுத்தோன்னே எவ்வளோ ஷோ a பிக்சர் அபவுட் கம்ப்யூட்டர் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ கோ அண்ட் சர்ச் ஃபார் அ கம்ப்யூட்டர். நீங்க யூ கேன் pretty well go and do a Google search, do a search and then find out what image can be just relevant, right? I'm taking a very very simple example and then talking to you. ஸோ அது மாதிரி ஒரு இமேஜ் எடுத்துக்கோங்க. இட் கேன் ஸ்டே தேர் ஃபார் 5 செகண்ட்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் யூ ஹவ் டு ஷோ சம்திங் லைக் ஒரு உங்க கம்ப்யூட்டர் ஸ்வாலோட் த கிராண்ட்மா அப்படின்ற இமேஜ் வேணும். அது புக்லேயே இருக்கு. ஸோ புக்லேருந்து நீங்க எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா வந்து ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நீங்க வந்து சர்ச் பண்ணிட்டு டேக் தட் இமேஜ். ஒரு 5 செகண்ட்ஸ் ஒரு 10 செகண்ட்ஸுக்கு அந்த இமேஜை காமிக்கலாம். நான் ஆடியோல சொல்லி கொடுக்குறேன். அதே மாதிரி இந்த இமேஜ் ஒரு 5 செகண்ட்ஸ் 10 செகண்ட்ஸ்
ஸ்டேஷனரியா அது இருந்துச்சுன்னா ஐ திங்க் தட் ஷுட் யூனோ மேக் ஹிம் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த ரிலவெண்டா ஒவ்வொரு இமேஜும் நீங்க எடுத்து காமிக்கிறது வந்து it is going to be very very important. It is going to give him another beautiful flavor. I will show you the videos we have done, so that is going to add a lot of flavor. So in the render step, so recording audio and searching relevant images, it's going to be the most important step what we are going to do, right? The third step, right, third step pathina arrange image with audio timing is going to be the அடுத்தது ஃபிஃப்த் ஸ்டெப் வாட் வி ஹவ் டன். ஸோ நீங்கள் முக்கியமான ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இதை வந்து எவ்வளோ நேரம் காமிக்கணும் ஒவ்வொரு இமேஜையும். ஹவு லாங் டு ஐ ஓகே கேன் ஐ ஷோ திஸ் ஃபார் 20 seconds, கேன் ஐ ஷோ திஸ் ஃபார் 30 seconds, அது மாதிரி நம்ம காமிக்கணுமா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ தட் அது வந்து அந்த கான்டெக்ஸ்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ரிலவெண்ட்டாக நம்ம காமிக்கலாம். ஸோ திஸ் ஆல்சோ ஐ கேன் ஷோ யூ an எக்ஸாம்பிள். இது எல்லாமே பண்ணிட்டீங்கன்னா தென் த ஃபைனல் ஸ்டெப் இஸ் லைக் தென் யூ கிளியர்லி ஹாவ் அன் ஆடியோ, then you have a video. So there are in the video creation there are enough number of tools, right? Simple Microsoft photos அப்படின்ற ஒரு டூல் இருக்கும், இல்லாட்டி ஃபில்மோரா அப்படின்ற டூல் இருக்கும், இல்லாட்டி வந்து கைன் மாஸ்டர். ஸோ உங்களுக்கு எது ஃபெமிலியராக இருக்கிற டூல்ஸ் இல்லாட்டி ஏதாவது பேசிக்காக இருக்கிற டூல்ஸ் எடுத்து நீங்கள் வந்து டெஃபினெட்லாம் யூ கேன் டெஃபினெட்லி ட்ரை doing something like this to create a video, right? So and then you can review and finalize. So these are the steps when we try to do in terms of video creation or audio and images பேஸ் பண்ணி நம்ம எப்படி கிரியேட் பண்றோம் அப்படிங்கிறது. அது நான் அகைன் எக்ஸாம்பிள் இங்கே எடுத்து நம்ம பண்றோம். அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் அப்படிங்கிற ஒரு தமிழ் போயம். ஸோ இதை வந்து எப்படி நம்ம விஷுவலா காமிக்கலாம், ரைட்? இவர் இப்போ பாருங்க இந்த ஆடியோ எப்படி போகும் அப்படின்னு சொன்னா, ஊரில் வடகோடியில் அந்த மரம் இருந்துச்சு, நான் 5 வயதில் பார்த்த போதும் இப்படியே தான் இருந்தது, 50 தாண்டி இன்றும் இப்படி இருந்தது. இது மாதிரி அந்த கவிதையை சொல்றாரு. ஸோ எப்படி வந்து நம்ம வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லி கொடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ வந்து பார்க்க போறோம். ஸோ அப்போ நம்ம காமிக்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா அந்த மரத்தை காமிக்கும் போது ஒரு மரத்தோட பிக்சர் எடுத்துக்கலாம், ரைட்? மரத்தோட பிக்சரை நீங்கள் சர்ச் பண்ணுறீங்க, கூகுளில் போய் சர்ச் பண்ணி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிக்சர் எடுத்துட்டீங்க. இந்த யார் இந்த ஆத்தர் அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னா அவரும் கிடைக்கும். வேற ஒரு சின்ன பையன் மாதிரி நீங்கள் 5 வயது அப்படின்னு காமிக்கும்போது ஒரு சின்ன பையனை காமிக்கலாம். ஸோ இது மாதிரி வந்து சின்ன சின்ன விஷயங்கள், ஒரு ஊர் அப்படின்னு சொல்லும்போது எப்படி காமிக்கலாம், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வச்சுதான் நீங்க இமேஜை நீங்க செலக்ட் பண்ணி எடுக்க போறீங்க, ரைட்? ரொம்ப முக்கியமானது என்னன்னா அடுத்தது ஸோ இதில் வந்து நம்ம டீட்டெயில் பார்க்கும்போது ஸோ இவ்வளோதான். இந்த மாதிரி இமேஜஸ் வந்து சிம்பிளாக உங்களுக்கு. ஸோ இதே இதை வந்து நீங்கள் வந்து ஒரு இன்னொரு கான்டெக்ட் நம்ம கொண்டு போய் கொடுக்கணும்னா மேக்ஸில் எப்படி சார் என்னால் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸில் இமேஜஸ் இந்த மாதிரி நம்ம கிரியேட் பண்ணுறது கொஞ்சம் ட்ரிக்கியாக தான் இருக்கும். இந்த மாதிரி ஜஸ்ட் இமேஜஸ் ஸ்ட்ரைட்டாகவே நம்ம அது மாதிரி கிடைக்காது. ஸோ அதுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து ஈஸியாக யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பவர் பாயிண்டில் யூஸ் பண்ணலாம். பவர் பாயிண்டில் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு ஸ்கொயர் காமிக்கிறீங்க. இந்த ஸ்கொயரோட லெங்க் வந்து ஒவ்வொரு லெங்க் ஆஃப் த சைட் இஸ் 2 சென்டிமீட்டர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது வந்து நீங்கள் ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு 2 சென்டிமீட்டர் அப்படின்றத நம்ம காமிக்கலாம் இமேஜா. ஸோ அது அந்த அனிமேஷன் நம்ம சொன்னோம், பவர் பாயிண்ட் அனிமேஷனில் கிளிக் பண்ணிங்கன்னா இது வர மாதிரி காமிக்கலாம். ஸோ தட் இஸ் மேக்ஸில் அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கலாம். மற்றபடி இப்போ தமிழ், இங்கிலீஷ், சோஷியல் சயின்ஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியாக நம்மளால் வந்து இமேஜஸ் சர்ச் பண்ணி எடுத்துகிட்டு வர முடியும். எஸ் டெஃபினட்டாக. ஸோ இந்த ஸோ இதுதான் நம்ம எக்ஸாம்பிள். ஸோ இன்னொரு முக்கியமானது, ஸோ நம்ம ஃபஸ்ட்டு நீங்கள் ஆடியோ க்ரியேட் பண்ணிட்டீங்க, நீங்கள் பேசின ஆடியோ க்ரியேட் பண்ணிட்டீங்க, ரெக்கார்ட் பண்ணிட்டீங்க, இமேஜ் இந்த மாதிரி சர்ச் பண்ணி எடுத்துட்டீங்க. இதை வந்து இமேஜ் 1, இமேஜ் 2 அது மாதிரிலாம் போட்டீங்க. ஸோ எவ்வளோ நேரம் காமிக்க போறீங்கன்றதை எப்படி டிசைட் பண்ணுவீங்க? ஸோ அதுதான் இந்த மாதிரி ஒரு ட்ராக்கர். உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டைம், எண்ட் டைம், ரைட்? இதில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இமேஜ் நேம் அப்படின்னு இருக்கும். ஸோ இதுதான் நாங்கள் வந்து ஒரு ட்ராக்கர் மாதிரி கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஒரு 5 செகண்ட்ஸ், ஒரு 10 செகண்ட்ஸுக்கு வந்துட்டு இமேஜ் நம்பர் 1 காமிங்க, இமேஜ் நம்பர் 2 காமிங்க
அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஒவ்வொரு டைமிங் ஒரு 5 செகண்ட்ஸ் 10 செகண்ட்ஸ்க்கு வந்துட்டு இந்த மாதிரி இமேஜஸ் போடணுன்றது. ஸோ இதுதான் வந்து அந்த டெம்ப்ளேட் போட்டு ஷீட் பேசிக்லி வந்து டு டிசைட் ஹவு லாங் யூ வாண்ட் டு ஷோ வாட் இமேஜ், ரைட்? ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் திங், ரைட்? ஸோ இது வந்து இதே எக்ஸாம்பிள், லெட்ஸ் லுக் அட் an எக்ஸாம்பிள். ஸோ இதில் ஆடியோ வராது, பட் யூ வில் பி ஏபிள் டு see the visuals, right? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு மரத்தை பற்றி இமேஜ் காமிச்சோம், அண்ட் தென் செகண்ட் வந்து வாங்க இப்போ போய் பார்க்கலாம் அப்படிங்கிறது வந்து ஜஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்காக இந்த செகண்ட் இமேஜ் வச்சு காமிச்சோம். ஸோ இது வந்து நாவல் மரத்தை நாவல் மரத்தை பற்றி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லும் போது நம்ம அந்த பிக்சர்ஸோட இமேஜை காமிச்சோம். ஸோ அடுத்தது ஓகே, பாருங்க இந்த 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 ஒரே கான்டெக்ட்ல ஆக்சுவலாக 5 வயசுல நான் இந்த மரத்தை பார்த்தேன், 50 வயசுலயும் இந்த மரத்தை நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்றத வந்து ஜஸ்ட் வெறும் பிக்சர்ஸ் வச்சுட்டு நம்ம வந்து இங்க இந்த 2 மரத்தை காமிச்சிட்டு இந்த மாதிரி 2 இமேஜஸ் கொடுத்துட்டு உங்க வாய்ஸோட சேர்ந்து வரும்போது ரொம்ப எளிமையா குழந்தைங்களுக்கு புரியும். ஸோ அதுதான் நம்ம சொன்னோம். ஸோ ஸோ இப்போ வந்து பேட், ஸோ இங்கே வந்து நிலா வெளிச்சத்தில் வவ்வால் கூட்டம் கூட்டமாக வந்து சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லும் போது பேட்டையும் காமிச்சிட்டு நிலா வெளிச்சத்தையும் காமிச்சோம். ஸோ அதுதான். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்.
இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பாட்டில் வந்து மார்கழி மாசத்துல ஏற்றி வச்சிருக்கிற விளக்கு மாதிரி இருக்கு அப்படிங்கும்போது இது காமிக்கிறோம். ஸோ ஓகே, லெட் மீ கெட் தட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த second method, I think, just a quick recap: recording the audio and relevant images நீங்க search பண்ணிட்டு எவ்வளோ டைமிங்ல ஒவ்வொரு 5 seconds காமிக்கணுமா, எந்த செகண்ட்ல எப்போ காமிக்கணும், அந்த மாதிரி போட்டிங்கன்னா கிரியேட்டிங் a video is going to be pretty easy. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா மேபி இட் லுக்ஸ் காம்ப்ளிகேட்டட், உங்களுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்க மாதிரி இருக்கும். பட் ட்ரை பண்ணீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி ஈஸி. ஒன்ஸ் இது கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு ஹேவ் அன் from a student point of view, learning வந்து definitely it is going to be a big value. அவனுக்கு it is going to be of lot of interest. அந்த மாதிரி ஒரு மெத்தட்ல குழந்தைங்க ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஆல்ரெடி இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் டேர்ம் 1, ரைட், ஆனால் தமிழ் சிலபஸ் ஃப்ரம் 3rd standard to 8th standard, தமிழ்நாடு ஸ்டேட் போர்டோட சிலபஸ் ஐ திங்க் நம்ம அங்கே வந்து 6, 7, 8ல நம்ம யூஸ் பண்ணுறோம், ஆர் அட்லீஸ்ட் 7th 8th யூஸ் பண்ணுறோம்னு நினைக்கிறேன். ஸோ தமிழ் மீடியம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல் நாங்கள் ஆல்ரெடி ஒரு 350 வீடியோஸ் இருக்குது. ஸோ இப்போவும் திரும்ப அனதர் பை பிஃபோர் எண்ட் ஆஃப் மே we are going to add another 500 videos, something like that, all short videos like 2 minutes 3 minutes இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் சொல்லி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வாட் எவர் this is going to really help us. உங்களுக்கும் கண்டிப்பாக பசங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். பட் அது இல்லாமல் நீங்கள் வந்து ட்ரை பண்ணணும். நீங்கள் கண்டிப்பாக உங்களோட கிரியேட்டிவ்னஸ், ஆக்சுவலாக டீச்சர்ஸோட கிரியேட்டிவ்னஸ் ஹேஸ் டு பி அன்அர்த்டு. அதுக்கு கண்டிப்பாக உங்கள்கிட்ட இருக்கிற பொட்டன்ஷியலை நீங்கள் எடுத்து கொடுக்கணும். You are going to definitely develop the next generation of students. So அதனால it is very very important. Sir, please try. I think these are two methods in terms of video creation I talked about. Only thing I do not know, was it too detailed or is it very very light? So அது மட்டும் என்னால தெரியாது. So I will wait for interesting questions that will be coming up. So one more time I'm going to repeat, 9791 007 318 is my number. Please WhatsApp any questions. So from 11:15 we will start taking that question. 9791 007 318. Right. So that's my number. Please ask your question, and we definitely love to answer whatever questions you have, clarifications. Let me take a break and so finally, conclusion I'm going to talk about is like start trying. So I think that is what I'm telling. It is going to make each of you much more efficient, and it is going to make a huge difference. And parents will really love to see this kind of a material in government schools. We are really lagging behind in terms of government schools. We need to really gear up, all of us together, make a huge difference. And you are the inspiration. Students every day look at you as the inspiration, nobody else, and there is no other hero. It is only you are the hero and heroines who can teach us. That நீங்க தான் inspire பண்ணி, I think the next generation is going to come out, and all the new things they are going to learn and come and use digital and the latest trends and all that. So I think that is where I want to stop here. I think 11:15. Definitely, it was an brilliant experience talking to you and each of you, and trying to be. I have tried to make it a bit simple, not without complicating. I do not know how you are able to understand and relate, right? It was a brilliant experience. Again, thank you once more for the brilliant opportunity to Rudra Gaud sir, Pinakar sir, Rajat sir, and the whole team.
And so yeah, so thank you, brilliant. It was a brilliant experience and opportunity. Let's move on to the questions, I think. um, hello, hello. Well, okay. Okay, good question, good question. Yeah, நான் ஆன்சர் பண்ணுறேன். எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டு அதை ஆன்சர் பண்ணுறேன். ஓகே, வேற ஏதாவது கொஸ்டின் தான் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. தேங்க்யூ. ஓகே, ஸோ மேம் கால் பண்ணி ஒரு கொஷின் கேட்டாங்க. சாரி, அவங்க பேர் கேட்கலங்க. டெஃபினட்டாக ஒரு முக்கியமான கொஷின். ஸோ இது வந்து முக்கியமான கொஷின். ஸோ டிஜிட்டல் அப்படின்னு சொல்லிட்டாலே நான் வந்துட்டு ஐ எம் யூஸிங் த கண்டென்ட் ஆல்ரெடி, ரைட்? நான் வந்து யூடியூப்லேருந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுறேன். இல்லாட்டி வந்து வேற ஒரு மற்றவங்க கொடுத்தாங்க, நான் அங்கேருந்து வந்து மெட்டீரியல் காப்பி பண்ணிட்டு வந்து நான் யூஸ் பண்ணுறேன். இல்லாட்டி ஆன்லைனில் நெட்டில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறேன். அது எல்லாமே ஃபைன். பட் நீங்களா கிரியேட் பண்ணுங்க அப்படிங்கிறது தான் இதோட ரொம்ப முக்கியமான விஷயம், ரைட்? உங்களோட கிரியேட்டிவிட்டியை யூ ஹாவ் so much ஆஃப் கிரியேட்டிவிட்டி. இன்னொன்று நான் முக்கியமாக நான் சொல்லுவேன் ஆக்சுவலாக என்னன்னா, கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ் வந்து தான் யூ ஹாவ் த பெஸ்ட். ஆர் அரசு பள்ளி குழந்தைகளை சரியாக புரிந்தது அரசு பள்ளி ஆசிரியர்கள் மட்டுமே. ஸோ ஒவ்வொரு கிராமத்தில் இருக்கிற குழந்தைங்களையும் சரி, நீங்க தான் வந்து ரொம்ப நல்லா புரிஞ்சுட்டீங்க. ஸோ அந்த பையனுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லி கொடுத்தா புரியும் அப்படிங்கிறது உங்களுக்கு தான் நல்லா தெரியும். நீங்க நினைக்கலாம் ஆக்சுவலாக வந்து நம்ம வந்து வேற ஒரு கான்டெக்ட் வந்து நம்ம யூடியூப்லேருந்து எடுத்து காமிச்சோம். எக்ஸாம்பிள் நான் இந்த இது சொல்லும் போது ஒரு ஒரு ஸ்கூல்ல வந்துட்டு நம்ம மேக்ஸ், ஓகே, ஆக்சுவலாக வந்து சேம் சென்டர் பாயிண்ட், ரெண்டு சர்க்கிள் இருக்கு. ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த சர்க்கிள் பிக் ஆர் அண்ட் ஸ்மால் ஆர் அது கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு வந்து டீச்சர்கிட்ட நம்ம கேட்டபோது வாட் இஸ் த கிரியேட்டிவிட்டி, நீங்க என்ன எப்படி சொல்லிக் கொடுப்பீங்க அப்படின்னு பார்க்கும்போது டீச்சர் என்ன பண்ணாருன்னா ஸ்டூடெண்ட்டே கேட்குறாங்க. ஒரு ஸ்டூடெண்ட் என்ன சொல்றாருன்னா, இது வந்து நான் வந்து எங்க பாக்குறேன் அப்படின்னா, தண்ணியில வந்து ஒரு கல்லை போட்டோம்னா ரிப்பிள்ஸ் வரும். ஸோ அந்த வேவ்ஸ் பார்க்குறேன். ஸோ அதை வச்சு நான் சொல்லி கொடுத்தா எனக்கு புரியும் சார். அப்போ நாங்கள் என்ன பண்ணோம்னா ஒரு பக்கெட் வச்சுட்டு பக்கெட்ல ஒரு ஒரு கல்லை போட்டுட்டு அதுல வர ரிப்பிள்ஸை எடுத்து அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணி வீடியோவா கிரியேட் பண்ணோம். ஸோ ஏன் ஏன் இது சொல்றேன்னா, அவங்க குழந்தைகள் பார்க்குற அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிறது அப்படிங்கிறது நீங்க க்ளோஸரா இருக்கனால யூ நோ பெட்டர். ஸோ அதை நீங்க வந்து சிம்பிள் திங்ஸ் ரொம்ப நம்ம காம்ப்ளிகேட் பண்ணி எங்கேயோ யோசிக்க தேவையில்லை. அந்த மாதிரி ஒரு சிம்பிள் விஷயத்தை எடுத்து அதை நம்ம ரெக்கார்ட் பண்ணோம்னா அவனுக்கு ஈஸியா கொண்டு போய் சேர்க்கலாம். ஈஸியா சொல்றது உங்களுக்கு மட்டும் கிடையாது, நீங்க அந்த கிரியேட் பண்ற யூனிக் திங் வந்து ஒரு 1000 குழந்தைங்களுக்கு பிடிச்சிருக்கலாம் நீங்க சொல்லி கொடுக்குற டெக்னிக். அதுதான் நான் சொல்றேன், நீங்க கிரியேட் பண்ணுங்க. நம்ம வந்து டிஜிட்டல் கண்டென்ட்டை கன்சியூமராகவே இருக்கும். அதுதான் நிறைய பேர் என்ன சொல்றாங்க, சார் என்கிட்ட இதெல்லாமே இருக்கு, நான் ஆல்ரெடி காமிச்சிட்டு இருக்கேன். காமிச்சிட்டு இருக்குது ஃபைன். இப்போ வந்து நீங்க கிரியேட் பண்ணுங்க. யூ கிரியேட் தட் அசர்ட். நீங்க புதுசா ஒன்று கிரியேட் பண்ணுங்க அந்த வீடியோவை. ஸோ யூ ஆர் கிரியேட்டிங் அன் அசர்ட் அண்ட் யூ ஆர் பில்டிங் வேல்யூ அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஸோ தட்ஸ் த கொஸ்டின் நம்பர் 1. சாரி மேம், உங்க இது பேர் கேட்கல. ஸோ லெட் மீ மூவ் நெக்ஸ்ட். ஓகே, வி ஹேவ் குவைட் அ பிக் லிஸ்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ். ஓகே, அனதர் ஒரு பேசிக் கொஸ்டின்ஸ் ஒரு சார் கேட்டிருக்காங்க. ரெக்கார்டிங் ஆடியோ, இது நீங்க சொன்னீங்க சார், ரெக்கார்டிங் ஆடியோ பத்தி நீங்க சொன்னீங்க. ஆனா வந்து இது வந்து கான்வர்சேஷன் மாதிரி எடுக்கும்போது எல்லாரையும் வச்சு எடுக்கணுமா, எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் வச்சு எடுக்கணுமா அப்படின்னு கேட்டாரு. அப்படிலாம் கிடையாது சார். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 4 பேர் வச்சு எடுக்க போறீங்க அப்படின்னு சொன்னா அந்த 4 பேர் மட்டும் தான் இந்த ரூம்ல இருக்கணும். அந்த 4 பேரை மட்டும், இப்ப 2 பேர் பேசுறாங்கன்னா யார் பேசுறாங்களோ
அவங்க மட்டும் அந்த மைக் கிட்ட இருந்து ஆடியோ ரெக்கார்டர் கிட்ட இருந்து பேசணும். மற்றவங்க வந்து சைலண்டா இருக்கணும். ஸோ அப்பதான் வந்து கிளியரா நம்மளால ரெக்கார்ட் பண்ண முடியும். ஸோ இது வந்து இதுதான் சார் ஆன்சர். இது வந்து கொஸ்டின் நம்பர் 2. ஸோ நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. இன்னொரு சாரும் கால் பண்றாரு. ஓகே, சாரி, அவங்க 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 கொஸ்டினை எடுக்க முடியல. ஸோ லெட் மீ மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, யானம்லேருந்து வெங்கட கிருஷ்ணா சார் கேட்டிருக்காங்க. தேங்க்யூ சார், வெரி ஹாப்பி தட் நீங்க கேட்டிருக்கீங்க. குட் வீடியோ ரெக்கார்டிங் எடிட்டிங் ஆப் வித் சிம்பிள் யூசேஜ். ஓகே சார், மைக்ரோசாஃப்ட்ல ஃபோட்டோஸ்ன்னு ஒன்று இருக்கு சார், அதை யூஸ் பண்ணி பாருங்க. அப்படி இல்லைன்னா ஃபில்மோரா அப்படின்னு இருக்கு. அது ஸ்லைட்லி கொஞ்சம் கூட ஒரு ஒரு மீடியம் டு ப்ரொஃபஷனல் அந்த மாதிரி யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அது யூஸ் பண்ணி பார்க்கலாம். இல்லாட்டி ஐ திங்க் கைன் மாஸ்டர் நிறைய டீச்சர்ஸ், கேஐஎன்இ மாஸ்டர், MASTER, கைன் மாஸ்டர் நிறைய பேர் யூஸ் பண்றாங்க. கேம்டேஷியா, இதுவும் குவைட், கேம்டேஷியா இதுவும் something which is used by many teachers also. So Camtasia, கைன் மாஸ்டர் நான் சொன்னேன். மைக்ரோசாஃப்ட்ல இருக்கிற பேசிக் போட்டோ அண்ட் வீடியோ கேன் பி சம்திங் ஆஸ் எ டூல். சார் சொல்லுங்க சார். சொல்லுங்க. ஓகே, ஓகே, ஓகே மேம், கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே ஓகே மேம், வெரி வெரி வெரி. ஓகே மேம், ரொம்ப ரொம்ப ப்ராக்டிக்கல் கொஸ்டின் ஆன்சர் பண்றேன் மேம். தேங்க்யூ. எஸ், இந்த இந்த மேம், சாரி நான் பேர் கேட்கல. அவங்களோட கொஸ்டின் என்னன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எல்லாருக்குமே நீங்க இருக்கிற கொஸ்டின் தான். ஸோ நிறைய நம்ம வந்து ஒரு ஒரு சயின்ஸ் எக்ஸிபிஷன் மாதிரி உங்க ஸ்கூல்ல கண்டக்ட் பண்ணியிருப்பீங்க. இல்லாட்டி வேற நிறைய வெளியே போய் நீங்க வந்து ஒரு அவுட்டோர்லயே நீங்க எடுத்திருப்பீங்க. இதை வந்து சார் கேப்சர் பண்ணும்போது என்கிட்ட இருக்கிறது பேசிக்கான ஒரு கேமரா அண்ட் என்னோட மொபைல்ல இருக்கிறது பேசிக்கான கேமரா, ரைட்? இல்லாட்டி பேசிக்கான ஆடியோ ரெக்கார்டர், இது போதுமா? இல்லாட்டி நான் வந்து ப்ரொஃபஷனலா நான் வெளியேந்து ஒருத்தரை கூட்டு வரணுமா? அதுக்கு பெர்மிஷன் கிடைக்காது. ஸோ எப்படி நான் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ரொம்ப முக்கியமான கொஸ்டின். எஸ், ஸோ இது என்னன்னா வெளியே அவுட்டோர்ல நம்ம போய் எடுக்கும்போது கண்டிப்பா மேம், நம்பர் 1, சவுண்ட் வந்து ரொம்ப நம்மளால கேப்சர் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா ஒருத்தங்க பேசுறது, ரைட்? ஸோ அப்போ என்னன்னா இது இது முடிஞ்சா அது பண்ணுங்க. அவுட்டோர்ல நீங்க எடுக்கும்போது இஃப் தட் இஸ் பாசிபிள் அதை வீடியோ ரெக்கார்டிங் மட்டும் பண்ணுங்க. வந்துட்டு அதை அதை அந்த வீடியோ வச்சுட்டு டப்பிங் மாதிரி தனியா அதுக்கு ஆடியோ கொடுத்து பண்ண முடியுமான்னு பாருங்க. மேபி தட் இஸ் ஸ்லைட்லி டிஃபிகல்ட் ஃபார் யூ. ஆர் அதர் ஆப்ஷன் நான் என்ன சொல்லுவேன்னா, உங்க ஸ்கூல்ல ஒரு நீங்க எக்ஸிபிஷன் கண்டக்ட் பண்றீங்க, ப்ராஜெக்ட் சயின்ஸ் ப்ராஜெக்ட் எக்ஸிபிஷன் கண்டக்ட் பண்ணீங்க, 10-20 பேர் வராங்க. அந்த எக்ஸிபிஷன்ல அவுட்டோர்ல நீங்க பண்ண முடியாது. அந்த எக்ஸிபிஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமாவோ இல்லாட்டி வந்து அந்த எக்ஸிபிஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே மார்னிங் சைலண்டா இருக்கும்போது ஒவ்வொரு பசங்கள்ட்டையும் அந்த இடத்துல வச்சுட்டு கொஞ்சம் சைலண்டா இருக்கும்போது டெஃபினட்டா நீங்க ரெக்கார்ட் பண்ண முடியும். இன்னைக்கு இருக்கிற மொபைல் ஹேண்ட்செட் நீங்க எல்லாருமே வச்சிருக்கிறதுல மினிமம் 5 MB ஒரு மெகா பிக்சல் இருக்கும். அதெல்லாம் 5 to 10 மெகா பிக்சல் எல்லாருமே ஆவரேஜா வந்துருச்சு. ஸோ ஐ திங்க் வீடியோ வைஸ் குவாலிட்டி கிடையாது. ஆடியோ வைஸ் நீங்க ஜென்ரலா ரெக்கார்ட் பண்ணும்போது அந்த டிஸ்டர்பன்ஸ் வரும். அந்த நாய்ஸை கட் பண்ணி நம்ம எடுக்கணும். ஸோ பேசிக்கா அது நீங்க எடுத்துடலாம்.
the வாய்ஸ் ரெக்கார்டிங்லயும் நம்ம ஃபைன் டியூன் பண்றதுக்கு சில டூல்ஸ் இருக்கு. ஸோ ஐ வில் டாக் அபவுட் இட் பிட் லேட்டர். பட் வெரி வேலிட் கொஸ்டின். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து அதை கொஞ்சம் சைலண்டா இருக்கும்போது எல்லாமே ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி பண்ணுங்க, இல்லாட்டி முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க பண்ணுங்க. ஐ திங்க் லெட் மீ கோ டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். Okay, can you suggest an audio editor app, particularly for enhancing the listening skill? Hello, ma'am, சொல்லுங்க மேம். சொல். புரியல மேம், எவ்வளவு நேரம்? ஆமா, ஓகே மேம், சரிங்க மேம், இதுவும் நான் அதில் ஆன்சர் பண்ணுறேன் மேம். குட் கொஸ்டின், வெரி குட் கொஸ்டின், தேங்க்யூ. ஐயோ, கால்ஸ் வந்துக்கிட்டே இருக்கு. சார் வெயிட் பண்ணுங்க சார். ஆக்சுவலாக வந்து ஒரு மேம் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். வீடியோ நான் கிரியேட் பண்ணும்போது எவ்வளோ எவ்வளோ நேரம் சார் நான் கிரியேட் பண்ணணும் அப்படின்றது. ஸோ இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஐ திங்க் உங்களோட ப்ரிப்பரேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ரைட்? அதுதான் இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, ஜென்ரலாக ஒரு அட்டென்ஷன் ஸ்பேன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போது நான் வந்து ஒரு 10 மினிட் வீடியோ கேப்சர் பண்ணுறேன்னு சொல்றது ரொம்ப கஷ்டம். அது நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணணும், நடுவில் ஏதாவது இது வந்தாலும் ப்ராப்ளம். ஸோ அதுக்கு என்னென்னா நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, ஒரு 2 to 3 மினிட்ஸுக்குள்ளார உங்களோட நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயத்த பிளான் பண்ணிட்டு அந்த டாபிக் வந்து 2 to 3 மினிட்ஸ்ல கிறிஸ்பாக உங்களால் சொல்ல முடிஞ்சால் தட் would be the ideal thing. ஏன்னா ஒரு ஒரு ஸ்லோ லேர்னர், ஒரு ஆவரேஜ் லேர்னர் கூட அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக புரியும் உங்களுக்கு. ஸோ அதுதான் நாங்கள் கல்வி 40ல் ட்ரை பண்ணுறோம். ஸோ ஸ்மாலர் இஃப் யூ கேன் டெல் அ கான்செப்ட், that would be the ideal thing, ma'am. So that is one thing that I answered. The next question I wanted, audio editor ஆப் அப்படின்னு ஒருத்தங்க கேட்டிருக்காங்க. சார் எந்த ஆடியோ எடிட்டர் ஆப் நான் யூஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ரொம்ப முக்கியமான கொஸ்டின். வெரி வெரி ஹாப்பி தட் அந்த லெவல் ஆஃப் நீங்க கொஸ்டின் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் இதுக்கு முன்னாடி கேட்டேன். ஆக்சுவலாக வந்து ஆடியோ எடிட்டிங் நான் கேப்சர் பண்ணிட்டேன் சார். ஆனால் இதை வந்து எப்படி எடிட் பண்ணுறது, இல்லாட்டி வந்து சில இடத்துல வந்து நாய்ஸ் இருக்கும், அந்த நாய்ஸையே நீங்கள் கட் பண்ணலாம். இன்னைக்கு டூல்ஸ் ஆர் அவைலபிள் ஃபார் ஃப்ரீ. நோட் பண்ணிக்கோங்க, அடாசிட்டி, AUDACITY, அடாசிட்டி. ஸோ இந்த டூல் வந்து ரொம்ப பேசிக், ஓப்பன் சோர்ஸ். நீங்கள் என்ன பண்ணலாம்னா, உங்களோட ஆடியோ இதில் கொண்டாந்துட்டு நீங்கள் அழகா வந்துட்டு தேவையில்லாத போர்ஷனை கட் பண்ணிடலாம். நீங்கள் வந்து ஒரு 5 மினிட்ஸ் பேசிக்கிட்டே இருக்கீங்க, நடுவில் வந்து 2-3 மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா அதை அழகா அந்த ஒரு 2 மினிட்ஸ் 2 மினிட்ஸ் அண்ட் 20 செகண்ட்ஸ் வேண்டாம்னா அந்த ஆடியோ ரெக்கார்டர், ஆடியோ எடிட்டர் வந்து அழகா உங்களுக்கு கட் பண்ணி கொடுத்துரும். ஸோ அடாசிட்டி ஐ வுட் ரெக்கமெண்ட். நாங்கள் வந்து அதை ரொம்ப எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறோம். ஈவன் ப்ரொஃபஷனல்ஸ் ஆர் யூசிங். வெரி வெரி பேசிக் அண்ட் சிம்பிள் திங், அடாசிட்டி டூல் கேன் பி யூஸ்ட். தேங்க்யூ மேம் ஃபார் ஆஸ்கிங் தட் கொஸ்டின். வெரி வெரி யூஸ்ஃபுல் கொஸ்டின். Sir, we request the participant to post your questions on WhatsApp messages. We request the participant to post the questions on WhatsApp messages instead of calling. சார் ஒருத்தர் வந்து கேட்டிருக்காங்க, எனக்கு அந்த கொஸ்டினே புரியல. ஜார்ஜ் சார், எவ்வளோ நேரம் சார் நம்ம கண்டினியூ பண்ணலாம்? நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க சார். You go ahead, sir. ஓகே சார், தேங்க்யூ சார். சார் இன்னொரு கொஸ்டின் ஒன்று நீங்கள் கேட்டிருக்கீங்க, எனக்கு இந்த கொஸ்டின் புரியல. ஹவு டு ஐ சூப்பர் இம்போஸ் ஆடியோ ரெக்கார்டிங் ஓவர் வீடியோ ரெக்கார்டிங் அப்படின்னு கேட்குறீங்க. நான் கொஸ்டினை நான் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டேன்னா, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் வாய்ஸே இல்லாமல், அதுக்கப்புறமா நான் வந்து ஆடியோவை தனியாக ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், எப்படி நீங்கள் மிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. ஐ திங்க் அதுதான் எனக்கு கான்டெக்ட் புரியுது. ஸோ நான் இப்போ சொன்னேன் இல்லையா சார், இந்த பேசிக் டூல்ஸ் ஆக்சுவலாக ஃபில்மோரா இல்லாட்டி வந்து இந்த கைன் மாஸ்டர். எனக்கு ஆக்சுவலாக வந்து டோன்ட் ஹேவ் டைம் டு ஷோ யூ தட், இல்லைனா ஐ கேன் ஷோ யூ தட் எக்ஸாம்பிள் ஆல்சோ. இந்த மைக்ரோசாஃப்டில் ஃபோட்டோஸ்ன்னு நான் காமிச்சேன் சார். ஃபோட்டோஸ் நீங்கள் போய் ட்ரை பண்ணி, ஃபோட்டோஸ் ஆர் வீடியோஸ். அதில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, மேலே வந்து யூ கேன் செலக்ட் இமேஜ் ஆர் அ வீடியோ. ஸோ மேலேருந்து செலக்ட் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் என்ன சொல்லுவோம்னா, ஆட் ஆடியோன்னு சொல்லுவோம். நீங்கள் ஆடியோவையும் ஆட் பண்ணிக்கலாம்.
இதுல வந்து டைமிங்ஸ் எவ்வளவு நேரம் நீங்க வேணும் அப்படின்றத வந்து டிராக் அண்ட் டிராப் இல்லாட்டி வந்து அதை சொல்லிக்கலாம். இந்த 5 செகண்ட்ஸ்க்கு வந்து இந்த இமேஜை காமி, 5 செகண்ட்ஸ்க்கு வந்து இந்த வீடியோவை காமி அப்படின்றத வந்து யூ கேன் டிஃபைன் அட் அ செகண்ட் லெவல். இந்த டூல்ஸ் எல்லாமே கொடுக்குது. அது முடிஞ்சதுக்கு அப்புறமா கிரியேட் த வீடியோன்னு சொன்னீங்கன்னா அந்த டூல் என்ன பண்ணிடும்னா அப்படியே கிளப் பண்ணி உங்களுக்கு ஃபைனல் அவுட்புட்டா வீடியோவாவே கிரியேட் பண்ணி கொடுத்துரும். அதுலயும் கேட்கும் உங்களுக்கு ஹை குவாலிட்டி வேணுமா இல்ல ஆவரேஜ் குவாலிட்டி வேணுமா அப்படின்னு கேட்டுட்டு. ஸோ தேங்க்யூ ஃபார் தட் கொஸ்டின் சார். அதுதான் நான் அந்த கொஸ்டின் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ தட்ஸ் ஓகே. இன்னொன்று வந்து வாட் இஸ் த டைம் லிமிட் ஃபார் பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் டு பி அட்டென்டிவ் இன் கிளாஸ்? குட் கொஸ்டின் மேம். ஆக்சுவலாக பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 40 மினிட்ஸ் செஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒரு 40 மினிட்ஸுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து 40 மினிட்ஸுக்கு செஷன் வச்சுட்டு ஒரு ஒரு நீங்க வீடியோவா காமிக்கிறீங்களா இமேஜா எப்படி காமிக்கிறீங்கன்னு தெரியல. ஸோ அதை வந்து நீங்க நான் இப்ப பண்ண மாதிரி நடுவில் நீங்க பாஸ் மாதிரி பண்ணிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் ஒரு ஒரு டாபிக் எடுத்துக்கலாம். அதுல வந்து நீங்க இமேஜஸ் காமிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் வந்து வீடியோ மாதிரி காமிக்கலாம். அப்புறம் ஒரு பிரேக் எடுத்துட்டு அது மாதிரி காமிக்கலாம். இல்லாட்டி நீங்க ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பாஸ் பண்ணிட்டு வீடியோவே மூவ் பண்ணாம நீங்க பேசலாம். ஸோ அது மாதிரி பண்ணலாம். தட் இஸ் ஹவ் பவர் பாயிண்ட்டை வந்து நீங்கள் ஸ்மார்ட் கிளாஸ் ரூமில் நீங்கள் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் யூஸ் பண்ணலாம். அதுக்கு தட் கேன் கோ டு 40 மினிட்ஸ். ஐடியலி 45 மினிட்ஸ் would be குட் enough டைம் நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப லெங்க்தியாக நீங்கள் காமிக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஐ திங்க் தட் இஸ் த டைம் லிமிட். ஐ திங்க் தட் இஸ் வாட் ஐ வுட் லைக் டு ஆன்சர் டு யூ மேம். சஜஸ்ட் எனி டப்பிங் ஆப். சார் டப்பிங் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஐ வுடன்ட் ரெக்கமெண்ட். அதாவது நீங்க என்ன கேக்குறீங்க, வெறும் வீடியோ மட்டும் கேப்சர் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் நான் அதை பார்த்துட்டே அப்படியே நான் பேசி ஆடியோ கிரியேட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்றீங்க. நான் த வே வி வுட் ஜென்ரலி டூ இஸ் லைக் அடாசிட்டி மாதிரியான சாஃப்ட்வேர் இல்லாட்டி அந்த அந்த வீடியோவை வந்து நீங்க உங்களோட கம்ப்யூட்டர்லயோ ப்ளே பண்ணிட்டு உங்களோட மொபைல்ல வந்து ஆடியோவை ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. அப்படி பேசி பேரலா தனியா ரெக்கார்ட் பண்ணி தான் பெட்டரா வருதுன்னு எங்களுக்கு ஃபீலிங். ஒரே ரெண்டையும் கிளப் பண்ற மாதிரி ஒரு டப்பிங் ஆப் அப்படி நாங்க இன்னும் ஆக்சுவலா ட்ரை பண்ணல. டெஃபினெட்லா இருக்கு. அதை மற்ற சோஷியல் இதுக்கு யூஸ் பண்றாங்க. எஜுகேஷன்ல நம்ம எப்படி யூஸ் பண்றது நாங்க இன்னும் ட்ரை பண்ணல. டு பி வெரி ஆனஸ்ட், டெஃபினெட்லி இருக்கும் எங்களுக்கு. அது நாங்க இன்னும் ட்ரை பண்ணல. ஸோ குட் கொஸ்டின் சார். தேங்க்யூ. செல்ஃப் லேர்னிங் அனிமேஷன் டூல்ஸ். ஆக்சுவலாக வந்து ஸ்க்ராட்ச் அந்த மாதிரி இருக்கு மேம். செல்ஃப் லேர்னிங் அனிமேஷன் கேன் யூ மென்ஷன் அ செல்ஃப் லேர்னிங் அனிமேஷன் டூல் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஐ டோன்ட் நோ வாட் இஸ் த லெவல் ஆஃப் அனிமேஷன் ஷீ இஸ் டாக்கிங் அபவுட். லெட் மீ ஜஸ்ட் கிவ் அன் எக்ஸாம்பிள் அண்ட் டெல் யூ. அனிமேஷன்ல ரொம்ப பேசிக்காக நீங்கள் பண்ணோன்னா பவர் பாயிண்ட்ல நான் திரும்ப எக்ஸாம்பிள் சொல்றேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஒரு மேங்கோ காட்டுறீங்க, அதுக்கப்புறம் ஒரு 4 மேங்கோ காட்டுறீங்க, அதுக்கப்புறம் ஒரு 10 மேங்கோ காட்டுறீங்க அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு ஒரு கிளிக்லயும் நீங்க மூவ் பண்ற மாதிரி காமிக்கலாம். இல்லாட்டி வந்துட்டு ஃபர்ஸ்ட் 5 செகண்ட்ஸ் நீங்க டைம் செட் பண்ணி வச்சுக்கலாம். 5 செகண்ட்ஸ்ல 1 மேங்கோ காமிங்க. 5 செகண்ட்ஸ் முடிஞ்சோடனே அடுத்த மூணு மேங்கோ காமிக்கிறது வந்து ஆட்டோமேட்டிக்கா வர மாதிரி நீங்க டச்சே பண்ண தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்கா வர மாதிரி அனிமேஷன் காமிக்க முடியும். அது வந்து ரொம்ப பேசிக் பவர் பாயிண்ட்ல நீங்க காமிக்க முடியும். செல்ஃப் லேர்னிங் அனிமேஷன் நீங்க இது வரைக்கும் ட்ரை பண்ணனா ஐ வுட் சே மேக் எ ஸ்டார்ட் வித் தட், ரைட்? தட் இஸ் ஒன். இன்னொன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப குளோபலா யூஸ் பண்றது, கிட்ஸ் யூஸ் பண்றது, குழந்தைங்களுக்கும் யூஸ் பண்றது ஸ்கிராட்ச்னு இருக்கு அனிமேஷன். சிம்பிளா நீங்க வந்து அனிமேஷன் இது பண்ணி ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறேன். அது வந்து நீங்க செல்ஃபாவே அனிமேஷன் கிட்ஸும் யூஸ் பண்ணலாம், நீங்களும் யூஸ் பண்ணலான்றது தான் ஸ்கிராட்ச் மாதிரியான ஒரு சாஃப்ட்வேர். ஸோ beyond that I'm not getting into details. So while displaying images, how to play background in music? ஓகே மேம். ஸோ திரும்ப இது ஆல்ரெடி ஆன்சர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ திங்க் இது நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ திரும்ப நான் சொல்கிறேன். 5 இமேஜ் நீங்கள் வச்சுருக்கீங்க, 5 இமேஜஸ், ஃபர்ஸ்ட் இமேஜ் 5 செகண்ட்ஸ், செகண்ட் இமேஜ். ஸோ இந்த டூல்ஸ் லைக் ஐ கோ பேக் டு த சேம் எக்ஸாம்பிள், மைக்ரோசாஃப்ட் ஃபோட்டோஸ், மைக்ரோசாஃப்ட் வீடியோ. அதில் போனீங்கன்னா 5 இமேஜையும் நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் மாதிரி பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு
ட்ராக் அண்ட் ட்ராப் மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிட்டீங்கன்னா ஒவ்வொன்றுத்துலையும் நீங்கள் என்ன சொல்லிடணும்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா 5 செகண்ட்ஸ் 5 செகண்ட்ஸ் 5 செகண்ட்ஸ். ஸோ அப்போ என்ன ஆகுனா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா 1 to 5 செகண்ட்ஸ் இமேஜ் நம்பர் 1, 6 to 10 seconds image number 2, 11 to 15 is image number 3. இந்த மாதிரி நீங்க வந்துரும் ஆட்டோமேட்டிக்கா. ஏன்னா நீங்க அங்க போய் டைமிங் செட் பண்ண போறீங்க டூல்ல. அதுக்கு அடுத்தது வந்து ஆட் ஆடியோன்னு கேட்கும். ஆட் ஆடியோன்னு சொல்லும்போது அது வந்து ஸ்டார்டிங்ல இருந்து வரும். ஸோ உங்களோட டோட்டல் ஆடியோவோட வந்து 25 செகண்ட்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆல்ரெடி நீங்க இமேஜஸ் 25 செகண்ட்ஸ்க்கு இமேஜஸும் பிளேஸ் பண்ணிட்டீங்க. இப்போ ஆடியோவை ஆட் பண்ணிட்டீங்க டூல்ல. முடிச்சதுக்கு அப்புறம் கிரியேட் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா கிரியேட் ஆயிடும். ஸோ டைம் இல்லாதனால நம்மளால காமிக்க முடியல. பட் தட்ஸ் வாட் would be the answer. If the department gives digital training to teachers, it will be useful சொன்னீங்க. Thank you so much. And the feedback definitely department senior people இருக்காங்க. Definitely they are hearing that. Thank you. ரொம்ப நேரம் சொல்லுங்க மேம். ஆமா மேம். ஆமா மேம். அந்த மாதிரி இல்லை. ஆக்சுவலாக வந்து நீங்கள் ரொம்ப கொஞ்சம் குவைட்டாக இருக்கிற என்விரான்மெண்ட்டில் தான் மேம் எடுக்கணும். ஏன்னா நம்ம வந்து இருக்கு ஆக்சுவலாக வந்து ஃபில்டர்ஸு இல்லாட்டி வந்து ஒரு நாய்ஸ் ரிடக்ஷன் ஃபில்டர்ஸ் அந்த மாதிரி வந்து இருக்கு அட்டாச் பண்ணிக்கிற மாதிரி. பட் அதோட நம்ம பேசிக்காக என்னென்னா காம்ப்ளிகேட் பண்ணாமல் நீங்கள் வந்து கொஞ்சம் ரொம்ப நாய்ஸ் இல்லாத இடம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபேன் கூட ஒரு சவுண்ட் இருக்கும். நீங்கள் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது ஃபேன் கூட. ஓகே மேம், இதை நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இதில். தேங்க்யூ. அவங்க ரொம்ப நேரமாக கால் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, அதனால ஐ ஹேவ் டு டேக் திஸ் கால். ஸோ இவங்க கேட்குற கொஸ்டின் என்ன, ஆடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது எனக்கு வந்து அந்த டிஸ்டர்பன்ஸ் ஒரு வாய்ஸ் ரிடக்ஷன் நான் எப்படி பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் இஸ் ரொம்ப சிம்பிளாக, நீங்கள் காம்ப்ளிகேட் பண்ணாமல் அதுக்கு வந்து ஆடியோ ஃபில்டர்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ தட் யூ ஆர் வெரி க்ளோஸ் டு த மைக் அந்த மாதிரி பேசுறதுக்கலாம். அதுக்கு அந்தளவுக்கு காம்ப்ளிகேட் பண்ணாமல் நீங்கள் வந்து கொஞ்சம் சவுண்ட் ஃப்ரீயாக இருக்கிற இடத்துல வச்சு ரெக்கார்ட் பண்ணிட்டு, ஒரு எக்ஸாம்பிள்னா ஈவன் ஃபேன் நாங்கள் ரெக்கார்ட் பண்ணும்போது ஃபேனையும் ஆஃப் பண்ணிட்டு தான் ரெக்கார்ட் பண்ணி பாருங்களேன். உங்களுக்கே யூ வில் சி த டிஃபரன்ஸ் when you are in a very quiet place. I think that is a thing. Definitely நீங்கள் அவுட்டோரில் போய் எடுக்கிறீங்கன்னா யூ கேனாட் கண்ட்ரோல். அதுக்கு வந்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அதை எடுத்துட்டு வந்து டு ரீசனபிள் எக்ஸ்டென்ட் அடாசிட்டின்ற சாஃப்ட்வேர் மாதிரி சாஃப்ட்வேர்ஸில் நாய்ஸ் ரிடக்ஷன் ஒன்று இருக்கும். அது போட்டிங்கன்னா அந்த எக்ஸ்டர்னல் நாய்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். ஐ திங்க் that's the basic thing you can do. Naturally we are not professionals there, and there are limitations also. Okay, நிறைய பேர் திரும்ப நீங்க கேட்குற கொஸ்டின் வந்து ஆடியோவையும் இமேஜையும் எப்படி ஸ்ட்ரெச் ஆட் பண்ணுங்கிறது. ஐ திங்க் அதுக்கு நம்ம செப்பரேட்டா ஒரு செஷன் எடுத்து தான் நம்ம சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஐம் நாட் கோயிங் டு ஆன்சர் ஃபர்தர். ஐ ஹவ் ட்ரைட் ஆன்சரிங். ஓகே, இன்னொரு கொஸ்டின் கேட்குறாங்க. பவர் பாயிண்ட்ல வந்துட்டு ஹவு டு ஐ செட் டைம் ஃபார் அ செலக்டட் இமேஜ் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஐம் கோயிங் டு ஆன்சர் திஸ் கொஸ்டின். பவர் பாயிண்ட்ல எப்படி வந்து டைம் செட் பண்றது? நீங்க வந்து பவர் பாயிண்ட்ல போனீங்கன்னா அனிமேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனிமேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேல ஒரு மெனு வரும். அந்த மெனுவை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த இடத்துல வந்தீங்கன்னா யூ வில் ஃபைண்ட் லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ். அதுக்கப்புறமா உங்களோட ஆப்ஜெக்ட்ல நான் சொன்ன அகைன் கோயிங் பேக் டு த சேம் எக்ஸாம்பிள். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஒரே ஒரு மேங்கோ இருக்குன்னா நீங்க ஃபர்ஸ்ட் மேங்கோ இமேஜை பிளேஸ் பண்ணிடுங்க. அந்த மேங்கோ இமேஜை செலக்ட் பண்ணிட்டு ஆட் அனிமேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும். அங்கே போய் கிளிக் பண்ணீங்கன்னா தென் இட் வில் ஷோ யூ அன் ஆப்ஷன் தட் 5 seconds ஆர் கிளிக் பண்ணோன்னு ஸ்டார்ட் பண்ணணும். அந்த மாதிரி வந்து இட் வில் கிவ் யூ ஆப்ஷன்ஸ். ஸோ கோ டு அனிமேஷன் and then select the object and do add animation. Then it will tell you the options that is available in PowerPoint very much. இந்த கொஸ்டின் திரும்பவும் கேட்டிருக்கீங்க, நான் ஆன்சர் பண்ணிட்டேன். கான்வர்சேஷன் வந்து எல்லாரும் இருக்கும்போது நம்ம பண்ணணுமா? இல்லை, எல்லாரும் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும்போது நம்ம ரெக்கார்ட் பண்ணணுமான்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக கிடையவே கிடையாது. எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும்போது நீங்கள் ரெக்கார்ட் பண்ணீங்கன்னா
ரெக்கார்ட் கண்டிப்பா நம்மளால இது பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணணும்னா, எக்ஸாம்பிள் நீங்க உங்க கிளாஸ் ரூம்ல ஒரு 4 பேர் வச்சு பண்றீங்க, 5 பேர் வச்சு பண்ண போறீங்கன்னா, அந்த 4 பேர் 5 பேரை உங்களோட குவைட்டா இருக்கிற ரூம், எக்ஸாம்பிள் ஒரு ஸ்மார்ட் கிளாஸ் ரூம், ஐசிடி ரூம் வந்து ரொம்ப குவைட்டா இருக்கும் அப்படின்னா, அங்க கூட்டிட்டு போயிட்டு அந்த 4, 5 பேரை மட்டும்தான் வச்சு எடுக்கணும். நாட் இன் த கிளாஸ் ரூம். கிளாஸ் ரூம்ல நீங்க எடுத்தீங்கன்னா கண்டிப்பா குவாலிட்டி அவுட்புட் வில் நாட் கம். ஓகே, என்ன ஃபார்மேட்ல சேவ் ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க. டிஃப்ரெண்ட் ஃப்ரம் MP4. ஐ திங்க் ஃபைனல் அவுட்புட் வந்து MP4 இருக்கும். தட் இஸ் ஃபைன். வெறும் ஆடியோ மட்டும்னா நிறைய ஃபார்மேட்ஸ் இருக்கு. வேவா இருக்கும், MP3, அந்த மாதிரி நிறைய ஃபார்மேட்ஸ் இருக்கு. ஃபைனல் அவுட்புட் நீங்க ஜென்ரேட் பண்ணும்போது ஜென்ரலி வி ஆர் யூசிங் as a ஸ்டாண்டர்ட். ஃபைனலி வீடியோ கிரியேட் பண்ணும்போது MP4 யூஸ் பண்றோம் as a ஃபார்மேட். தட் இஸ் globally that's a good standard. So I think MP4 நீங்க யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஆடியோக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அது நீங்க எனி ஃபார்ம் ஆஃப் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு நீங்க அதை வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க உங்க மொபைல்ல ரெக்கார்ட் பண்றீங்க, அதோட அவுட்புட் வந்து வேவ் WAV அப்படின்ற ஃபார்மேட் கொடுக்குதுன்னா, நீங்க கூகுள்ல போயிட்டு கன்வெர்ட் ஆடியோ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா வேவ் WAV ஃபார்மேட்ல இருந்து MP3 ஃபைலா எப்படி கன்வெர்ட் பண்ண முடியும் அப்படின்றது வந்து ஈஸியா நிறைய டூல்ஸ் இருக்கும், இமீடியட்டா உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ ஆடியோல எனி ஃபார்மேட் இஸ் ஃபைன் அண்ட் உங்களுக்கு என்ன வேணாலும் நீங்க கன்வெர்ட் பண்ணிக்க முடியும், ஆன்லைன்ல அவைலபிள். ஃபைனல் அவுட்புட் எடுக்கும்போது மட்டும், வீடியோ அவுட்புட் எடுக்கும்போது மட்டும் MP4 ஃபார்மேட்ல எடுங்க. ஸோ நான் ஐ திங்க் ஆல்ரெடி ஆன்சர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்றது, ஹவு டு ஐ எடிட் திஸ் வீடியோ அப்படின்னு கேட்குறாங்க. அதே தான் ஆக்சுவலி ஆல்ரெடி நான் ஆன்சர் பண்ணிட்டேன். ஐ திங்க் தெர் ஆர் கப்பல் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் ஐ ஹவ் கிவன். ஸோ அதுலேயே நம்ம நீங்கள் கிரியேட்டும் பண்ண முடியும். இட் வில் அலவ் யூ டு எடிட் எனி நம்பர் ஆஃப் டைம் அண்ட் ப்ளே அரவுண்ட் வித் தட். எனி டூல் டு ஆட் ஆடியோ ஆஃப்டர் அ வீடியோ இஸ் ஷார்ட். ஐ திங்க் இதுவும் நான் ஆன்சர் பண்ணிட்டேன். ஐ திங்க் டீச்சர் ஃப்ரம் யானம் வர்மா. So thank you for the question, sir. ஓகே சார், இந்த கொஸ்டின் இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, நான் வந்து ஒரு வேவ் ஃபார்மேட்டோ இல்லாட்டி வந்து ஒரு MP3 ஃபார்மேட்டோ நான் ஆடியோ மட்டும் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், இதை வந்து நான் யூடியூப்ல அப்லோட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மேபி மெனி ஆஃப் யூ நோ த கொஸ்டின். ஸோ வெறும் ஆடியோ மட்டும் நீங்கள் வந்து யூடியூப்ல அப்லோட் பண்ண விட மாட்டாங்க. யூ ஆர் நாட் என்டர்டெயின் டு, தே டோன்ட் என்டர்டெயின். வெறும் ஆடியோ மட்டும் அதை வந்து வீடியோவா நீங்கள் இமேஜஸ்லாம் வச்சு கன்வெர்ட் பண்ணி அந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா தென் ஆஸ் எ வீடியோ தான் நீங்க யூடியூப்ல பண்ண முடியும். ஒன்லி ஆடியோ ஐ டோன்ட் திங்க் இட் அலோவ்ஸ் யூ டு டூ தட். Is there a special video for creating video for e-content? இதான் சார் நான் சொன்ன டூல்ஸ் தான். ஸோ ஐ திங்க் டெஃபினெட்லி ஸ்பெசிபிக் டூல்னு கிடையாது. ஐ திங்க் விச் எவர் யூ ஆர் கம்ஃபர்டபுள், விச் எவர் யூ லைக், நீங்க எடுத்து நீங்க பண்ணலாம். இட் இஸ் ஒன்லி தட் வி நீட் டு ட்ரை இட் அவுட். Prem sir, you can take one last and final question. Okay sir. And before that, I would like to answer one of the question asked by our participant. They have asked whether Directorate has taken any initiative for conduct of online courses. Already we are conducting online courses from 16/4/2020. We have already conducted 2-3 classes. Now today also we have in the afternoon 2 to 3. Every day we have 2 to 3 online courses. From tomorrow onwards, we will be having a e-content creative class. How to create e-content from 23 we are conducting the course. Those who are interested can join. We are sharing that link in the WhatsApp group as well as we are sharing in the official Gmail ID of our teachers. And you can take the last question and then our director will conclude the session. Sure sir, thank you.
So definitely, I think e-content, Sir Sonamari, I think there's a session coming up. Definitely, I think many of you have questions. Definitely, that is going to be of great use. Okay. So one last question I'm going to take. I think Nala, a very interesting question. Uh, for this teaching, we have to digitalize all classrooms. For this teaching, we have to digitalize all classroom. Is it possible for government schools? It may happen once in 2 weeks in ICT lab per teacher, right? Correct. Very valid question. Definitely, sir. நம்ம வந்து very good question, sir. Whoever has asked. So let me answer this. We are, always we operate with constraints, right? We have to find solution. So அந்த விஷயத்துல assume all the classes are okay. Let's make one government school completely in a rural school. Today there is only one uh, ICT lab classroom. Let's make every class digital and enabled with this kind of a thing. Do you think that kind of an infrastructure our teachers are going to use 100% of the time? No, definitely not. I think, it is not about creating infrastructure, and definitely I'm not saying that we don't need nothing like that. What I'm saying is constraints are always there. When I visit schools, I definitely see the smart classroom is not completely engaged throughout the week. Throughout the week, if you clearly plan, there are like 35 to 40 hours, and ICT classes are being conducted only for like 6 hours or 8 hours or 10 hours max. So definitely there are slots. So if you are a science teacher, you can definitely plan. Monday, I want 1 hour. You can plan and use the facility. So I think that should be a definitely a starting point. If you assume you come back and show evidence that the ICT lab is completely jammed, for 40 hours there is no time, no schedule available. I think that is where people are ready to support it. I think that will enable bringing more classroom to. So I think that is what we need to look at. We are always on constraints. Let's use the facility to the maximum and plan better. Plan to use it. I think that is how I will do. That is how I would answer. So thank you so much. I think the number of questions still, we have number of questions. Certain things I could not understand quickly, or uh, and I would not read so many questions also. So probably I would have not answered number of questions. Sorry, I think we have limited time. But thank you so much. Very happy that across Mahe, Yanam, Karaikal, and Future, all of you have asked questions. So very happy you have been sticked on to this time and enthusiastically asking me so many questions. So very happy, and sorry I could not answer all of this. So once again, thank you so much for the opportunity, sir. Rudra Gaud sir and the whole Dinakar sir, George sir, and for the beautiful opportunity. I had a brilliant experience for answering all these questions. So enthusiastic. So definitely, I think teachers, you are inspiration. Keep inspiring, and I think that the future generation is following, and you are inspiration. Thank you so much, sir. Over to you, sir. Now I request our director, sir, to give the concluding remarks on the session. Sir, thank you. Thanks a lot for a very nice presentation and all. So you really made very good examples. You presented very good examples, beginning with sharpening of the tool. So many a time we work, but we will not be focusing on output. So that is where we may feel like that we have been working, but the results are not forthcoming. In fact, I was telling some of our teachers one example how things have changed, how people are perceiving output and all, and which is more relevant in the present situation also. Like I recollect when in my village and all,
when agriculture work is being done. So laborers used to come in the morning and work till evening. Then the concept changed. Now they used to work till afternoon. So like they'll be paid wages and they'll be working at their own pace. Now the concept has undergone a change. They will ask what is the work and they will tell the price. So and they will attend to it and give the output. For example, if there is a harvest of 1 acre, they'll say this is the amount and they'll do it. So the owner also need not bother about when they are coming, how they are doing and all. So he will get the output. So what I mean to say is people are moving towards output rather than normal working hours and all. So like that, we also, there's I think teachers also should focus on output, whether they are able to deliver the work and all properly or not. So digital technology definitely helps them in giving the output and all. So why I quoted this example is many a time. So we think we are educated, but I feel that many people are literate but uneducated. Educate, if you are educated, we have to use our tools properly and sharpen our tool skills and all. So I often tell that there are illiterate people but educated. So most of the time, many of us are literate but uneducated, in the sense we are not using the tools properly and achieving the productivity. So in that sense, your first example is really good. Second thing is, as a teacher, how do you illustrate or how do you explain things which are little abstract for the child to grasp? So unknown variable, usually we tell x and all. So you give a very good example which a teacher has created and visually demonstrate 2x plus 2x. It can be books or it can repeat with pencils and all. And the teacher can always say that when you do not know a variable, you use the term x and calculate like that. It's a really good example, simple thing. And you have used a very simple like tools which can be used by anyone to present to present digital content, create and present digital content and all. So one more question that was asked was how do we present when all the schools do not have the digital infrastructure and all. So if we recollect ourselves, like how technology has changed the work and other things. Like earlier, printing used to be done only in offset printing. So with digital printers and all, it has become DTP. So any person with a small desktop or a laptop with a printer can do printing. So some 20 years back or 30 years back, it was not imagined that we can do like that. Now also, like lot of changes have come. So you can have TV streaming from YouTube or other thing. So there is a small tool from Amazon and Google. If you put, you can just live stream also. So if anyone has got a like YouTube channel which has digital content, they can use with a TV also. Now TVs also, the cost has come down drastically. Like there are 55-inch TVs with 30,000 and all. We were just thinking whether we can go for that and all. And in Pondicherry, fortunately, we have most of the schools have digital infrastructure, ICT lab or smart classes and all. And I am of the view that we are not using them fully. So we can definitely use this ICT infrastructure for presenting this and all. If you properly prioritize and schedule, we can definitely use this infrastructure. And wherever no infrastructure is there, we are making efforts to put infrastructure also in the coming days. Thank you, sir. And few more things. I think maybe if possible, we can have another session also, like wherein we can give a hands-on experience through live demo how to create digital content and all. So few things which we need to keep in mind while creating digital content is the quality of the image or video, and the second thing is the size. So many a time when we capture the photos and videos, the size also will be used, which may act as a deterrent for transmission or downloading another thing. So we need to like we may have to resize and all. There are some tools, like for example, if you want to resize your photos and all, you can just batch process also. Batch means multiple photos you can process and all. So there are tools like Irfan View and other things.
we can always use that and all. And another important thing while creating digital content is that of copyright. So that also we may have to look into it. Maybe we can have another session wherein we can explore all these things. Thank you. Sure, sir. Yes, sir. Sir, I would like to add that we are having classes tomorrow. Just a gentle reminder to our teachers. We are having a CENTA Career Guidance webinar to be presented by our respected director from 10 a.m. to 11:30 a.m. tomorrow. And we are also going to have a session on Friday on child psychology, issues related to secondary and higher secondary students. So it is also going to be a very interesting session. Mr. Raghunath, counselor from Bangalore, he has already conducted one webinar for pre-primary and primary children. Now on 24th Friday, there will be a session for child psychologists, issues related to secondary and higher secondary from 10 a.m. to 11:30 a.m. And on the same day, there was a session by Mr. Vijayan, IPS Kerala. That session has been postponed, and it is going to be conducted on Friday, the same day, Friday, on 24/4/2020 from 4:30 p.m. onwards. He has given the timing from 4:30 p.m. onwards on 24. So I kindly request our head of institutions and our teachers to participate in this webinar and get benefited. I thank Mr. Prem Kumar and our Director of School Education for honoring this session. I thank you so much, and we conclude with this remark. Thank you so much, sir.